ஆ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அது என்ன வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்? எப்படி வாழ்ந்தால் உயர்ந்த இடத்தில் வைக்கப்படுவார்? அது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் சொல்றோம்னா அதுக்கு என்னன்னா முறையாக வாழ்ந்து இப்போ முறையாக யார் வாழ்கிறார்களோ அந்த வாழ்ந்து நீண்ட காலம். ம். வணக்கம், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ம் ம். இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இப்போ அந்த அருணா, நீங்க என்ன இந்த 2 நாளா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அருணா? சொல்லுங்க. ஐயா, தண்ணிய மருந்தாக அருந்திட்டு இருக்கேங்கய்யா. 72 மணி நேரத்துக்கு ஒருக்கா, அப்படித்தானே? ஐயா. ம். உடல் எடை, அந்த அந்த உடல் எடை கவனிச்சுட்டு வரணும். அந்த தினம் எழுதிட்டு வரணும். தினம் அந்த எழுதிட்டு வரணும். என்ன நடக்குதுன்னு எழுதிட்டு வரணும். அந்த பதிவில் இருக்கணும். சரி. குறிப்பேட்டில் எழுதிட்டு வரணும். தினம் குறிப்பேட்டில் எழுதிக்கணும். அந்த மருத்துவ ஆய்வு ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. 2வது ஆய்வு எப்போ பண்ணுறோன்னா அப்போ பண்ணிக்கலாம். ஒரு குறைந்தபட்சம் ஒரு மருத்துவ ஆய்வு சாதாரண அரசு மருத்துவமனையில் போய் பண்ணிக்கலாம். பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதில் அந்த அது ஆவணப்படுத்துதல்னு பேர், ரொம்ப முக்கியம். எடை கவனித்தல், மருத்துவ ஆய்வு செய்து வைத்தல், ஆவணப்படுத்துதல், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதாவது இதெல்லாம் நமக்கு பள்ளி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஆவணப்படுத்தியிருக்கேன், இந்த மாதிரி பயிற்சி பண்ணியிருக்கேன்னு எழுதணும். அதில் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி நான் ஒரு நாளைக்கு கையெழுத்து போடுவேன், அல்லது அதை பதிவு பண்ணிக்கணும். அப்போ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்தகத்தை படித்து நான் இந்த மாதிரி 10 மாதம் பயிற்சி பண்ணேன், இந்த புத்தகத்தை படித்து நான் விட்டு இன்டர்மிட்டன்ட் ப்ராக்டிஸ் பண்ணேன், இந்த புத்தகத்தை படித்து நீர் மருத்துவம் செஞ்சேன், இந்த புத்தகத்தை படித்து காய்கறி மருத்துவம் செய்தேன், அதனுடைய ரிசல்ட் இதுதான் சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் தான் உருவாக்குறீங்க. நீங்கள் தான் உருவாக்கி எழுதி வச்சுக்கணும். இது யாரும் செய்ய மறக்கக்கூடாது. அதனால ஏனா தானே செய்யாதீங்க யாருமே. மாணவர் சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான், சேரவும் நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த விதி. மற்றபடிக்கு சும்மா இந்த ஆலோசனை வகுப்புங்கிறது யாரும் செய்முறை கிடையாது. எப்படி செய்முறை செய்ய போறவங்களுக்குன்னு ஆலோசனை எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்காக தத்துவ விசாரணைகளும், ஏற்கனவே சொல்லப்பட்ட இயற்கை மருத்துவங்களும், யோக மண்டலத்தில் என்னென்ன சொல்லித்தரல, என்னென்ன சொல்லி தந்தாங்க, உலகத்தில் பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ பள்ளிக்கூடம் இருக்குது, என்ன சொல்லி தந்தாங்க, என்ன சொல்லி தரல, உடலை பற்றி ஏன் சொல்லி தரல, பசியை பற்றி எப்படி, நிறைய இருக்கு. இதெல்லாம் சொல்லி தருவதற்கு இந்த புத்தகம். ஆக இதை நல்லா உள்வாங்கிட்டு, இதுல ஒண்ணுமே இல்லை, சந்தேகம் நீங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ண சொல்லுங்க, பள்ளிக்கூடத்தில் சேரணும். எப்படி நீங்க பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து இப்போ இன்னைக்கு இணையதள வசதி இருக்கிறதுனால இருந்த இடத்துல பாடம் பார்த்துக்கலாம். இப்போ பள்ளிக்கூடம் போய் படிக்கிறது, வீட்டில் போய் படிக்கிறது, விடுதலை போய் தங்குறது, வேறு நாட்டுக்கு போய் படிக்கிறது, வேற மாநிலத்துக்கு போய் படிக்கிறது, இதெல்லாம் கிட்டேயே வந்துருச்சு. நமக்கு என்ன வந்துருச்சு? கிட்டேயே, வீட்டுக்குள்ளேயே மருத்துவம், வீட்டுக்குள்ளேயே பள்ளிக்கூடம், வீட்டுக்குள்ளேயே எல்லாம் வந்துருச்சு. இப்போ காலையில் 4:30 மணிக்கு பள்ளிக்கூடம் தொடங்கியாச்சு பாருங்களேன். காலையில் 4:30 மணிக்கு பள்ளிக்கூடம் வந்துட்டீங்க பாரு, ஆச்சரியமா இருக்கு. இதே 4:30 மணிக்கு ஒரு 2 பேர் 3 பேர் வருவீங்க, இப்போ 5 பேர் 6 பேர் வந்திருக்கீங்களே, இதுதான் வளர்ச்சி. காலையில் 4:30 மணிக்கு அப்போ எந்திரிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சிட்டாவே அதுவே உங்களுக்கு பாதி ஆரோக்கியம். இந்த நேரத்தில் எந்திரிக்கிறது பெரிய வெற்றி. நேரத்தில் எந்திரிக்கிறது பெரிய வெற்றி. அப்படி நேரத்தில் எந்திரிக்கிறது எந்த காலத்துல? அந்த காலத்துல வயல்வெளி வச்சிருக்கிறவங்க, மாடு கறக்கிறவங்க, கால்நடை வளர்க்குறவங்க, அவங்க தான் 3:30 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு கட்டுத்தறிக்கு போய் 3:30 மணிக்கு கட்டுத்தறி கூட்டுவாங்க, சாணி எழுவாங்க, சுத்தப்படுத்துவாங்க, அப்புறம் அதுக்கு பராமரிப்பாங்க, அப்புறம் பாலை கறப்பாங்க. எவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க அவங்க திருப்பி இப்போ இரவு சாயங்காலம் வரைக்கும். அப்போ நம்ம குறைஞ்சபட்சம் இந்த அதிகாலை எந்திரிக்கிறப்ப தூய்மையா இருக்கும், நேரம் மிச்சமாக. 4:30 மணிக்கு எந்திரிச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் மிச்சமாகுது பாருங்க. தேங்கப்பா, தூங்கி 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 தினோடு தூங்கி 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 சாணி போன மாட்டேன்னு சொல்றாங்க, சாணி போனோம்டா அப்படிங்கிற அந்த மாதிரி தானே இருந்திருக்கோம். அப்படித்தானே கொண்டு போயிட்டாங்க இந்த வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை. படிச்சாச்சு, அடேங்கப்பா சம்பளம் வாங்கியாச்சு, பிச்சை எடுத்தாச்சு, எவனை சொல்லி அடிமையா இருக்கிறோம். இப்படித்தான் நம்ம போயிருக்கோம் தவிர, படித்தால் மானம் வரும், படித்தால் அறிவு வரும், படித்தால் ஒழுக்க வரும்னு ஒருத்தரும் சொல்லி தரது. நீதி நூல்களே படிக்கிறது இல்லை. இந்தியாவில தான் நீதி நூல்கள் இருக்குது, வேறு எங்கே நீதி நூல் கிடையாது.
நீதி நூல்ல என்னன்னே தெரியாது யாருக்கு. அதனாலதான் கா அதனாலதான் மேற்கு நாட்டினுடைய தத்துவத்தை கடுகளவுடன் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் கண்டுபிடிப்பும் பயன்படாது, அவனுடைய ஒழுக்கம் பயன்படாது, அவனுடைய நாகரிகம் பயன்படாது. அவன் கண்முன்னாடி நிரூபிச்சிட்டு போயிடுறான். எந்த மனித குலத்துக்கு உயிர்வாக இருக்கிற மாதிரி எதுவும் அவன் கண்டுபிடிச்சு தரல. ஒரே ஒரு கண்டுபிடிப்பு இது ரேடியோ மட்டும்தான். அது பல விஞ்ஞானிகளோட வளர்ச்சியில் தான் வந்தது. அவன் தியாகம் பண்றவன். எந்த விஞ்ஞானியுமே தனக்கு சொந்தம்னு வச்சுக்க மாட்டான். எல்லா விஞ்ஞானமே நாம பயன்படுத்துற முறையில தான் இருக்கு. அதனால அரசியல்வாதிகள் அவரோட ஒழுக்க முறைகள் என்னைக்கும் கூத்தாடிகள் நம்பாதீங்க. கூத்தாடிகள், அரசியல்வாதிகள் எவனையும் நம்பாதீங்க. மக்களுக்காக இறங்கி செலவு செஞ்சு எளிமையா வாழ்றான் பாருங்க, அவனை மட்டும் நம்புங்க. இந்த கூத்தாடிகள், கார் வச்சிருக்கிறவன், பைக் வச்சிருக்கிறவன், கூட்டம் கூடுறவன், வாழ்க ஒழிக போடுறவன் எல்லாம் நம்ம அந்த கூறுகட்டு இந்த மாதிரி வாழ்க ஒழிகள் அங்கே வெளிநாட்டுல போட மாட்டானுங்க. இங்கே தான் வாழ்க ஒழிக போட்டு மண்ணா மண்ணா அந்த மண்ணா இந்த மண்ணா எங்கள் உயிரே எங்களுடைய அதுவே எங்களுடைய இதுவே எங்களுடைய இதயமே எங்களுடைய ரத்தமே அடேங்கப்பா சொல்றத எல்லாம் மேனாமெனிக்கைகள் சொல்றது அத்தனையுமே இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு 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 நம்ம இதுக்கு போயிட்டோம். சரி, அப்ப திருக்குறளை பற்றி எங்க இவருக்கான திருவுலக சிந்தருக்கான பிஜி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சரி, அப்ப இந்த உடல் மாற்றம் என்ன நடந்திருக்குது உங்களுக்கு அருணா? உங்களுக்கு உடல் மாற்றம் இந்த பண்ணிட்டு இருக்கிறீங்க, கடந்த ஒரு வாரமா பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏற்கனவே ஒரு 3 நாள் பண்ணி மட்டும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு மயக்கம் கிருக்கு சோறு வரலையா? இல்லைங்கய்யா. சொல்லுங்க. முதல் பண்ணும்போது இருந்ததுங்கய்யா. இப்ப அப்படி இல்லைங்கய்யா. எனர்ஜி தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. நல்ல எனர்ஜியா தான் இருக்குது. அந்த சேலத்துக்கு ஒரு ஒரு மன்றத்துக்கு அனுப்பிச்சு வச்சிங்களா? உங்க அந்த ஐயா பேர் என்ன? என்ன என்ன துறையை சேர்ந்த? பகவத் ஐயா என்னமோ சொன்னீங்களா? பாகவத் ஐயாவா? என்ன ஐயா ஒரு பேரு? பகவத் ஐயாங்கய்யா. ஸ்ரீ பகவத் ஐயா. ஸ்ரீ பகவத் ஐயா. அவர் என்ன என்ன மையம் வச்சிடறாரு? என்ன மையம் வச்சு நடத்துறாரு? அந்த தத்துவம் என்ன? எதற்காக அங்க அனுப்பிச்சீங்க? அந்த நோக்கத்தை சொல்லுங்க. அவங்க மனதின் இயக்கம், மனம் பற்றி சொல்லி தராங்கய்யா. மன விடுதலை, ஞான புரிதல் மூலமா மன விடுதலை ஆகுது. அந்த இதை சொல்லி தராங்கய்யா. அகம் புறம், அகம்னா என்ன, புறம்னா என்ன, நான் யார், 360 மனதை பத்தி விளக்குறாங்க. மனம்னா எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு. பிரவாகம் அதுல அகத்துல எதுவுமே செய்ய தேவையில்லை, புறத்துல செயல்படணும், செயல்தான் இங்க அப்படின்றத சொல்லி தராங்கய்யா. தாட்டுன்றது என்ன வேணாலும் வரும், அது எப்படி வேணாலும் வரலாம், அதை ஒண்ணும் பண்ண முடியாது. செயலுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து செயல் பண்ணுங்க, அகத்துல ஒண்ணும் பண்ணாதீங்க, டார்ச்ச உள்முகமா அடிக்காம வெளியில நோக்கி அடிங்க, வெளிச்சம் கிடைக்கும், பாதை கிடைக்கும், அதை நோக்கி நகருங்க அப்படின்றத சொல்லி தராங்கய்யா. சரி, அதெல்லாம் ரைட்டு. என்ன இலக்கு? என்ன என்ன வெளிங்கிறான், புறம்னா என்ன, வெளின்னா என்ன, புறம்னா என்ன, என்ன வெளி? அப்படி யாராவது வாழ்ந்து காட்டியிருக்காங்களா? என்ன டார்ச் லைட் அடிக்கிறது, என்ன வாழ்ந்து காட்டி என்ன சாதனை பண்ணிருக்காங்க? நிறைய ஞானிகளை உருவாக்குறது தாங்க அவங்களோட மிஷன் இது. சரி, அந்த மன்றம் தோன்றி எத்தனை வருஷம் இருக்கு? அந்த மன்றம் தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சு? சரி, அது இருக்கட்டும். யாராவது அப்படி உருவாயிருக்காங்களா? இப்ப மனதளவுல விடுதலை கிடைச்சதுனால நிறைய பேரு செயலை நோக்கி திரும்புறதுனால நிறைய பிரச்சனைகள் தீர்வாயிருக்குங்கய்யா. ஓசிடி பிரச்சனையா, மன அழுத்தம், இந்த மாதிரி மன பிரச்சனைகள், மனம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்குதுங்க. மனம் எங்க இருக்குது? மனம் மனம் எங்கே இருக்கிறது? மனம் ரைட்டு. மனம் எங்கே இருக்கிறது? மனம் ரைட்டு. மனம் ரைட்டு. மனம் எங்கே இருக்குது? எதை அடிப்படை வச்சு இயங்குது மனம்? மனது எதிர்காலம், கடந்த காலம், அதெல்லாம் சரி, அதெல்லாம் ரைட்டு. மனம் எதை வைத்து இயக்குங்கிறது? எதை வச்சு இயக்குது? அது எண்ணங்களின் தொகுப்புனால இயங்குதுங்க. அதெல்லாம் ரைட்டு. மனம் எதை அடிப்படை கொண்டு இயங்குது? அதுக்கு எதை வச்சு வேலை வாங்குது? அது அறிவு கொண்டுதான் வேலை வாங்குது. இல்ல, அறிவு எங்க இருக்கிறது? மூளை எங்க இருக்குது? உடம்புல. அத சொல்லுங்க. உடம்பை வைத்துக் கொண்டுதான் மனம் இயங்க முடியும். அதுக்கு குதிரை வேணும்னு
கொள்கை வேணும், குதிரை வேணும். குதிரை தான் உடம்பு. அங்க மேல இருக்கிற ஓட்டுறான் பாருங்க, அவன் தான் மனம்னு வச்சுக்கலாம். ஓட்டுகின்றவன், அதாவது ஓட்டுகின்றவன் மனம்னு வச்சுக்கலாம். எதை ஓட்டுகிறான்? எதை ஓட்டுறான் அவன்? எதை ஓட்டுறான் அவன்? ஓட்டுகின்றவன் ஓட்டி எதை ஓட்டுறான் அவன்? ஒன்னும் வண்டி ஓட்டுவான், ஒன்னும் கார் ஓட்டுறான், டிரைவர்னு வச்சுக்கலாம். எதை ஓட்டிக்கிறான்? டிரைவர் எதை ஓட்டுறான்? தடுமாறுறீங்க, இவ்வளவு தூரம் போயிருக்கிறீங்க, இந்த தடுமாறுறீங்க. வாகனத்தை வாகனம் நம்ம வண்டி உடம்புல வாகனம் போட்டு ஏன் இவ்வளவு தடுமாறுறீங்க? இல்ல யோகனம் ஓட்டுகின்றனர். பண்றதுக்கு போறீங்க, அங்கதான் பதிலே தெரியாம முழிக்கிறது. மனம்ங்கிறது ஒரு டிரைவர்னு வச்சுக்கலாம். அந்த மனம் எதை இயக்குகிறது? உடல் உடலை மனம் இரண்டுமே. ஒண்ணு சொல்லுங்க சொல்லுங்க, இப்பதான் வர்றீங்க, ஏன் அது தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு? மனம் உடலை பற்றி தானே இயங்குகிறது, அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ம்? அந்த தைரியத்தை சொல்லி கொடுக்கவே இல்லை. அப்ப உடம்பு எப்படி இயங்குகிறது இப்ப சொல்லுங்க. இப்ப மாட்டிக்கிட்டீங்க பாருங்க எல்லாரும் தெளிவா. மனம் மனம் மனம்னு சொல்றீங்க. மனம்ங்க ஒரு டிரைவர்னு வச்சுக்கலாம், மனம்ன்ற ஒரு ஓட்டுநர் வச்சுக்கலாம். இந்த ஓட்டுநர் எதை ஓட்டுறாரு? ஓட்டுநர் உடம்ப எதை ஓட்டுறாரு? ஓட்டுறாரு. ஆ? வண்டிய ஓட்டுறாரு. வண்டி ஓட்டுற. இப்ப நம்ம உடம்ப நம்ம கிட்ட வண்டி எது? உடம்பு. உடல் இது ஏங்க இவ்வளவு தடுமாறுறீங்க? அப்படின்னா யாருமே தெளிவுபடுத்தலன்னு தெரிஞ்சு போச்சு. அட முண்டங்களே, மனம் தான்டா, மனம் தான் டிரைவரு, உடம்பு தான் வாகனம்னு ஏன் ஒருத்தர் சொல்லி தரல? அட முண்டங்களா, மனம் மனம் சொல்லி உங்களை பைத்தியக்காரனாக்கி விட்டாங்களே. இல்லைங்கய்யா, அதுல சொல்லியிருப்பாங்க. ஆனா உடலை தூய்மைப்படுத்துறது அந்த பஞ்ச சக்தியை மட்டும் ஒழுங்குபடுத்துறத மட்டும் சொல்லி கொடுக்குறாங்கய்யா. என்ன பஞ்சசக்தி பஞ்சசக்தி? பஞ்சசக்தியில இயங்குதுன்னு என்ன? பஞ்சசக்தியில இயங்குறது என்ன? எந்த பஞ்சசக்தி? பஞ்சசக்தியில ஒன்றும் கிடையாது. அப்படி சொல்லி சொல்லிதான் உங்களை மடையனாக்கி இருக்காங்க. காற்று ஆ. நீர் நிலம், காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம், இது எப்படி ஒழுங்குபடுத்துவீங்கன்னா நான் அந்த சுவிட்ச் போடுவீங்களா? எப்படி இயக்குவீங்க? அது என்ன கனெக்ஷன் இருக்குதா? என்ன கனெக்ஷன்? ஒய்ஃபையா? எப்படி கனெக்ஷன் ஆகாது? கரெக்டாக தான் வந்துட்டீங்க. இதெல்லாம் தெளிவு கிடைக்காதனால நீர் மருத்துவத்துக்கு வந்திருக்கிறீங்க. இதெல்லாம் தெளிவு கிடைக்காதனால பிஜி அங்கதான் போயிட்டு வந்தாரு, எல்லாரும் போயிட்டு தான் வந்திருக்கிறாங்க. எல்லாம் மோடு முட்டி அடி வாங்கி, செருப்படி வாங்கி, சேவக்கட்டை அடி வாங்கி, கடைசியில இங்க வந்துட்டீங்க. கடைசியில செலவே இல்லாத கடைசியில செருப்படி வாங்கி சொல்றாங்கல்ல, ஆழி துரும்பன அழகா எழுதியிருப்பாங்க, சித்தர்கள் எழுதியிருப்பாங்க. ஆழி துரும்பன அங்கும் இங்கும் அலைவதில் அஞ்ஞானமே தங்கம் எழுதினாங்க. ஆழி துரும்பன, ஆழினா கடல், ஆழினா என்ன தெரியும்? ஆழினா என்ன சொல்லுங்க? ஆழினா என்ன? ஆழினா என்ன? கடல் கடல். கடல் கடல்ல ஒரு கட்டையை போட்டீங்கன்னா அந்த கட்டை கடலுக்கும் இந்த கரைக்கும் போகாது, கடலுக்குள்ளயும் போகாது. அது என்ன ஆயிட்டு இருக்கு? டங்கடி 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 ஆடிட்டே இருக்கும். ஆழி துரும்பன அங்கின் இங்கும் அலைவதில் அஞ்ஞானமே தங்கும் எழுதிச்சான். ஆழி துரும்பன அங்கே கடைசி மனம் மனம் மனம், என்ன மனம்? புண்ணாக்கு மடலும் புலங்காய் மனம். அந்த மனத்தை வச்சு என்னடா கண்டுபிடிச்சது? என்ன சோத்து மடத்தை தான் கண்டுபிடிச்சானுங்க. மனதை வைத்துக்கொண்டு விதவிதமா சோத்து மடத்தை கண்டுபிடிச்சானுங்களே தவிர மனதை வைத்து ஒன்றும் கண்டுபிடிக்கல அவனுக்கு. மனமொத்தம் சரி. சரிங்களா, அருணாவுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். மனத்தை பற்றி பேசுறீங்க, அழகா தெளிவாக சொல்றீங்க. மனதை செலவுன்னு இயற்கை ஆற்றலை ஒழுங்குபடி. சரி, அப்போ மனம் எத்தனை வகை? மனம் எத்தனை வகை சொல்லுங்க அருணா. 5 வகை. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறேன் 5 வகை மனம்னு? எங்கேயாவது கேள்வி? இப்போ இதுல நீங்க இப்ப எப்ப இந்த மனம் 5 வகைன்னு எப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த புக்ல நீங்க சொல்லிதாங்கய்யா. சரி, மனதை பற்றி பேசுறோம், இந்த 5 வகை பத்தி பேசிருக்கணும் இல்ல? இந்தியாவில் எல்லா யோக மன்றங்களும் மனதை பத்தி பேசுறான். அந்த முண்டங்கள் எவனாச்சு மனம் 5ன்னு எவனாச்சும் பேசியிருக்கானா? சரி, இந்த மனதை பற்றி பேசுகின்ற 2 பேர் தான் மனதை பற்றி பேசுறாங்க. இந்தியாவில் தலைமையான மருத்துவர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியவர்கள் 2 பேர் தான். 2 பேர், 8 பேருன்னு சொல்றாங்க, இருக்கட்டும். நமக்கு யோக சூத்திரத்தில் வடித்து கொடுத்தவங்க யாருங்க? யோக சூத்திரம், யோக பாடத்தை வடித்து கொடுத்தவங்க யாரு சொல்லுங்க? பிஜி சொல்லுங்க, யோக பாடத்தை வடித்து கொடுத்தவங்க யாரு 5000 ஆண்டு 10,000 ஆண்டுக்கு முன்பாக? யோக சூத்திரம் பதஞ்சலி. பதஞ்சலி முனிவர். அப்புறம் இன்னொன்னு திருமூலர். இந்த 2 பேரு தான் உலகத்துக்கே மருத்துவர்.
இன்னும் எத்தனை கோடி ஆண்டவர் இந்த 2 பேர் தான். இந்த ஆஸ்திரிய நாட்டு தோன்ற சிக்மண்ட் பிராய்டும் கிடையாது, யாரும் கிடையாது. இவங்களே அவங்க பின்னாடி கத்துக்குட்டிகள். ஆனால் இவர்கள் தான் மனதை பற்றி சொன்னார்கள். குறிப்பாக பதஞ்சலி சரி, பதஞ்சலி பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத மனதை பத்தி சொல்லியிருக்காரு. யாராவது பதஞ்சலியை பத்தி பேசி பதஞ்சலி தத்துவத்தை சொல்லி மனம் இத்தனை வகைப்படுது எங்கேயாவது யோக மன்றத்துல சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதன் முதல் மனம் என்ன செய்யும், 2வது மனம் என்ன செய்யும், 3வது மனம் என்ன செய்யும், 4வது மனம் உலகத்துல பேசறதுக்கே தகுதி கிடையாது. முதல் மனதை பத்தி விவரம் தெரியாது. அது முதல் மனத்தை பத்தி விளக்கம் தெரியணும். 2வது மனத்தை பத்தி அது சப்கான்சியன்ஸு, மிடில் கான்சியன்ஸு, அப்பர் கான்சியன்ஸ்ன்னு சொல்லுவானுங்க. அதெல்லாம் இங்கிலீஷில் கதை விடுவானுங்க, அதெல்லாம் புரடை விடுவானுங்க. ஒரு இளவும் தெரியாதவனுங்க. லோப்பர் கான்சியன்ஸ், மயிர் கான்சியன்ஸ், மண்ணாங்கட்டி என்னடா கான்சியன்ஸ், வெங்காய கான்சியன்ஸ், சோறு கண்ட டாபக்குன்னு விழுந்துருவானுங்க. இந்த மனதை பத்தி இப்போ சோத்தை கொண்டு முதல் நாள் வைங்க, பிரியாணி வைங்க, கப்புன்னு அதில் விழுந்துருவா. சோறாவது மனமாவது ஒன்றாவது முதல்ல எனக்கு போடுறான்ருவான். எனக்கு ஒன்று கொஞ்சம் இன்னொரு கரண்ட் சேர்த்து ஊத்துறாம்பான். அங்கே காட்டி பாருங்க அவங்ககிட்ட அந்த மனம் படுற பாடு. பலகாரத்தை வச்சு பாருங்க, மனமே அவுட். பலகாரத்துக்கு முன்னாடி வச்சு பாருங்க, அப்பயே ஏற்பட்ட ஞானம் பேசிட்டு இருக்கிறவன் எதுல விழுந்துருவான்? தேனை கண்ட அந்த தேனை கண்ட முடிஞ்சு போச்சு சாப்பாட்டு. அப்புறம் அறிவு என்னாச்சு விடுறேன், ஞானம் என்னாச்சு போச்சா? அருணா நான் சொல்றது கேள்வி கரெக்டா? அருணா இருக்காங்களா, போயிட்டாங்களா? இருக்கேங்க ஐயா. இப்ப நான் கேட்கற கேள்வி சரியா இப்ப புரியுதா? அதாங்கய்யா, தாட்டு வருங்கய்யா, சாப்பிடலாமா, அது நம்ம செயலுக்கு தேவை அப்படின்னா நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா, இப்ப நான் சாப்பிட மாட்டேன்னு நான் முடிவு எடுத்துட்டேன். அப்போ அதுக்கு சம்பந்தமா தாட் வந்துச்சுன்னா, முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த முடிவுக்கு சித்தமானது வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இல்லைன்னா அது வேண்டாம் தேவையில்லாத தாட்டுன்னு விட்டுட்டோம்னா நம்ம அதை செயல்படுத்த மாட்டோம். அப்படியா? இப்ப சாப்பாடு வேண்டாம் முடிவு யாரா இந்தியாவில் விட்டுருக்காங்களா? அங்க ஒருத்தர் இல்லைன்னு இருக்காரு, கரெக்டா சொல்லிட்டாரு. அப்ப எவனும் விட்டதில்லடா கரெக்டா சொல்றாரு, எவனும் விட்டதில்லை அப்படின்னு. எவனாச்சும் அப்படி ஆகாரத்தை விட்டுருக்கானா? நீங்க சொல்ற மாதிரியே நீங்க போற மன்றத்துல எவனாச்சும் ஆகாரத்தை விட்டவன் ஒருத்தனாவது இருக்கானா? பைத்தியத்தை விட்டு தள்ளுங்க. பைத்தியங்க, மெண்டலுங்க, பக்தி மக்கள் விட்டுருவானுங்க. இந்த மாதிரி மனத்தை பற்றி பேசுறவன் ஆகாரத்தை எவனாச்சும் விட்டுருக்கானா? எளிமையா சொல்லிட்டீங்க, எவனை விட்டுருக்கானான்னு கேட்கறேன். சரி, ஆகாரம் எதுக்கு சாப்பிட்றான் அந்த கேள்விக்கு வாங்க. ஆகாரம் எதுக்கு சாப்பிட்றேன்? இந்த யோக மன்றமே திருப்பி யோக மன்றத்துக்கு வரேன். நீங்க தெளிவா இருக்கிறதுக்கு தானே சொல்றேன். யோக மன்றத்துக்கு ஏன் சோறு போடுறான்? ஆகாரம் வேண்டான்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் சோறு போட்டுருக்கிறீங்க? அது சோறு வேற போடுறான். இயற்கை உணவு கிடையாது. நாசமா போறதுக்கு, சீக்கிரம் சாகடிக்கிறதுக்கு யோக மன்றத்துல என்ன போடுறான்? பதில் சொல்லுங்க. அவங்களுக்கே தெரியாதுங்க. யாரை சாகடிக்கிறது? அந்த குருவுக்கே, சிஷியனை சாகடிக்கிறது குருவுக்கே தெரியாது. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ குருவா இருக்கிற? நீ சோரை பற்றி முதல்ல அப்ப சோரை நல்லா சொல்லுங்க. அவனை சாகடிக்கிறதுக்கு, யாரை சாகடிக்கிறதுக்கு? சிஷியனை சாகடிக்கிறது. சிஷியனை சாகடிக்கிற குரு என்ன பண்றாரு? பிரசாதங்கிற பேர்ல, அன்னம் போஷணங்கிற பேர்ல எதை போட்டு சாகடிக்கிறீங்க? அவனை சோத்தை போட்டுறீங்க. அந்த குருவே என்ன பண்ற? சோத்தை போட்டுறான். அது விதவிதமான சோறு போடுறான். ஒரு நாளைக்கு அன்னபூர்ணா சோறு போடுறான், ஒரு நாளைக்கு அன்னபூர்ணால இருந்து சோறு வருது, ஒரு நாளைக்கு கௌரி சங்கர்ல இருந்து சோறு வருது. அங்கிருந்து ஏமன் வர, அன்னபூர்ணால இருந்து ஒரு ஏமன் வர்றான், கௌரி சங்கர்ல இருந்து ஒரு ஏமன் வர்றான், ஆனந்த பவன்ல இருந்து ஒரு ஏமன் வர்றான். யமனுடைய இடம் தான் மாறுது. யமனுடைய ஆனந்த பவன்கிற பேர்ல இடம் வந்துருது, யமன் வந்துடுறான். அன்னபூர்ணான்னு ஒரு பெரிய ஹோட்டல் அங்கிருந்து வருது. எல்லாமே அப்படியே பேரை மாத்திட்டு வர்றாரு யமன்கள். யார் வழியா வர்றாங்க? இந்த குரு வழியா நேரம் யார் மூலையில் ஏறிடுது? அந்த சிஷியன் வழியில் ஏறிடுது. அப்ப குரு என்ன பண்றாரு? ஆகாரத்தை பத்தி ஒரு அறிவு அவனுக்கு கிடையாது. எதை விட சொல்றான்னு புரியலையே. உயர விட சொல்றானா? மனதை படி தெளிவா இருக்கிறீங்க, ரைட்டு. எதடா விட சொல்றீங்க? உடம்பை விட சொல்றியா, இல்ல உயிரை விட சொல்றியா, சாக சொல்றியா? சொல்லு, என்ன இலக்கு? எதை விடுறது? மனம் தெளிவடையுது. மனம் தான் உயிரை விட சொல்லுது, கடவுளை பார்க்க சொல்லுதே, முக்தி நிலை சொல்லுதே. அப்ப எப்படி உடம்பை விடுறது? எல்லாம் மாட்டிக்கிட்டீங்க, எல்லாரும் மாட்டியாச்சு. சொல்லுங்களா பார்க்கல, ஒருத்தனாவது உடல் விட்டுருக்கானான்னு பாருங்க. ஆதிசங்கர் ஒண்ணுதான்
35 வயசுல போதும்னு நினைச்சு முடிச்சு சிறு வயதிலேயே முக்தி அடைந்தார் ஆதிசங்கரர். 33 வயசுன்னு சொல்றாங்க. இயேசுநாதர் 32 வயசு, 33. வள்ளலார் வந்து 40 50ன்னு நினைக்கிறேன். வள்ளலார் எத்தனை வயசு? 52. வள்ளலார் 52ன்னு நினைக்கிறேன். ஆமா, 1825 1875 76 கிட்டத்தட்ட 52 வயசுல இருந்திருக்காரு வள்ளலார். அவர் இன்னும் 100 வருஷம் இல்லை. அவர் 55 வயசுல முக்தி அடைஞ்சிட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படி நான் எதை விட்டுருக்குறாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, எல்லா மன்றங்களும் குருட்டு மன்றங்களமா தான் இருந்திருக்குது. சரியா? இப்ப சொல்லுங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்க. யாருன்னா சொல்லுங்க. இப்ப உங்க அனுபவம், இப்ப நீங்க மாணவர், நீங்க தான் உங்க அனுபவத்தை சொல்லணும். இப்ப சொல்லுங்க. நீங்க இப்ப எல்லாம் புரிஞ்சு போச்சா? எல்லாம் தப்பு தப்பா போயிடுச்சுடா அப்படின்னு. சரி, இப்ப சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. இப்ப அனுபவத்தை சொல்லுங்க. இப்ப திருப்பி எங்க வந்திருக்கிறீங்க? இப்ப வந்திருக்கீங்க. இப்ப உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிரு. இனி போக போக சுழுக்கு எடுப்பீங்களா எல்லாத்துக்கும். இப்ப நான் கேட்கற கேள்விக்கே பதில் வரும். எங்கடா தப்பு நடந்திருக்குது, எது சொல்லி தரல. ஏன்னா இயற்கையாக இருக்கிற இந்த யோகத்தை யாரும் செயற்கையா சொல்லி தர முடியாது. என்னது புரியுதுங்க. இயற்கையா இது யாரும் சொல்லி தர முடியாது. அதை விட்டு போட்டு இவனுக்கு பஜனை மன்றம் வச்சிருக்கானுங்க. என்ன பண்றான்? பணம் சம்பாதிக்கிற பஜனை மன்றங்கள். இப்ப நான் உங்களுக்கு இப்ப நான் என்ன ஒண்ணு சொல்றேன், நீ எப்படி பணம் சம்பாதிப்ப அப்படிங்கறத நான் சொல்லி தர்றேன். நான் எப்படி பணம் சம்பாதிக்கணும், அது மாதிரி இதுல பயிற்சி பெற்றவன் என்னவா மாறணும்? நீங்க குருவா மாறி நீங்க பொருளீட்டணும். என்னது எவனா சொல்லித்தரானா? திருட்டு பயலுக. இந்தியாவில் எத்தனையோ யோக மன்றம் இருக்குது. எவனாச்சு என்னை மாட்டு வகுப்பு நடத்தி பொருள் ஈட்டிக்கிறான்னு சொல்றானா? உங்களை பூரா அடிமைகளா வைத்துக் கொண்டு உன்னை கழுத்து அறுத்து எறிகிற வரைக்கும், உயர உறிஞ்சி எடுக்கிற வரைக்கும் அவனும் மாட்டிட்டு சாக போறேன். எவனா அந்த சாமியார் அங்க ஓடுனா, இந்த சாமியார் இங்க ஓடுனாங்கிற, எங்க கொழும்பியா ஓடுனா, காட்டுக்கு ஓடுனாங்க. இப்ப அவனுக்கு ஏதோ அவனுக்கு வேட்டு வச்சுட்டாங்களான்னு தெரியுது. அவனையும் துரத்தி அடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஈசா அவன் பேரு என்ன? எந்த யோகம் பண்ற குருமார்களும் தெரியாதவங்க ஏன் சொல்லி தரது இல்லையாங்க ஐயா? இப்ப சோத்த உட தெரியலைங்க ஐயா, வேற ஒண்ணும் இல்லை. சோத்து மூட்டைகள், சரியான சோத்து மூட்டைகள். நானும் சோத்து மூட்டை. இப்ப எனக்கு மட்டும் பேர் அறிவா? நல்ல வேலை வெங்கடேசனுங்கிற ஒரு சோத்து மூட்டை வந்து அவரு சோத்து மூட்டையா இருந்தவர் தான். எல்லாரும் சோத்து மூட்டைக்கு தான். அந்த சோத்தை எப்படி விடுறதுன்னு 8 வருஷம் ஆராய்ச்சி பண்றாரு. அடேங்க அப்பா. சாதா ஒரு நாள் 2 நாள் இல்லை, உயரவே பணைய வைத்துன்னு யாருக்குமே தெரியாது. திருவள்ளுவர் யாரும் பார்த்தது இல்லை. அர்னால்ட் எக்ரெட் ஜெர்மனி டாக்டர் யாரும் பார்த்தது இல்லை. எல்லாம் அந்த தத்துவம் தான். தத்துவத்தை அப்புறம் ஆயிரக்கணக்கான நூல்களை படிக்கிறது. அப்ப மருந்தினால் நோய் குணமாகாதுன்னு சொல்றது, எந்த நோய்க்கும் மருந்திலேன்னு சொல்றது, மனதை பத்தி பேசுவது, உடலை பத்தி பேசுவது, வாதை பத்த கபத்தை பத்தி பேசுவது, இதெல்லாம் பார்த்துட்டு தைரியமா முடிவெடுத்து துணிச்சலா இறங்குறாரு. துணிச்சலா இறங்கி வரப்ப சரியா வந்துருச்சு. அப்ப இந்த உண்மையானவர்கள் சொல்லுவது உண்மையாக இருக்க வேண்டும். திருவள்ளுவர் சொல்றத, அதுக்கு திருவள்ளுவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, பொய்யாமொழி புலவர்னு பேரு. என்னது? பொய்யாமொழி புலவர். எவனுக்காவது இருக்கிற இந்தியாவில் உலகத்துல ஒரு பயலுக்கும் கிடையாது. பொய்யாமொழி புலவர்னு அவருக்கு பேர் இருக்கு. அதனாலதான் அவர் எழுதி வச்சாரு, தெய்வத்தால் ஆகாத நீனும் அப்படி எழுதி வச்சாரு. யாருக்கும் பிச்சை எடுக்க வேண்டாம்னு சொன்னவர் அவர் தான். இன்னைக்கு எல்லா யோக மன்றங்களும் மாணவர்கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்குது. பிச்சை எடுக்காத யோக மன்றங்களே கிடையாது. என்னது? பிச்சை எடுக்காத யோக மண்டலம் கிடையாது. இப்ப நாம என்ன பண்றோம், நீங்க போய் பணம் சம்பாதிக்க நம்ம சொல்ல வர்றோம். இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்றோம், நீங்க கொடுத்தது ஆரோக்கியத்துக்கு கொடுத்துட்றோம். ஒரு ஆரோக்கியத்துக்கு கொடுத்தாச்சு. நீ 3 வகையான ஆரோக்கியத்தை, எத்தனை ஆரோக்கியம்? இதுல 3 வகையான ஆரோக்கியம் இருக்கு. இந்த நீர் மருத்துவத்திலே உலகத்தில் முதல் முறையாக இது புதுசா ஒன்றும் கிடையாது. இப்ப வெங்கடேசன் புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கல. ஆனால் மறந்து போய் 2000 ஆண்டு ஆச்சு. மறந்ததை கடைசியில ஒரு ஜெர்மனிக்காரங்கிட்ட போய் சிக்கிடுது. அவன் ஆராய்ச்சி பண்ணி, ஆமா பட்டினி இருந்தால் மனுஷன் சாகிறது இல்ல, பட்டினி இருக்கும் பொழுது, அதனாலதான் வள்ளலார் பசித்திருன்னு சொன்னாரு. ஆனா வள்ளலார் பசித்திருன்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த ஜெர்மன் டாக்டர் சொல்றான் பாருங்க, அறிவியல் முறையில சொல்றான். என்ன முறையில் சொல்றான்? அறிவியல் முறையில் சொல்லி வச்சு ஈட்டிங் அப்படிங்கிற என்ன சொல்றான்னா, அது சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் ஈட்டிங். சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் ஈட்டிங்கிறான். சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் ஈட்டிங்னாவே அறிவியல் முறையில் உணவு சாப்பிடுவதுங்கிறான். என்ன முறையில் சாப்பிடுவது? அறிவியல் முறையில் உணவு சாப்பிடுவது. டு யுவர் வே ஹெல்த்துங்கிறான். அறிவியல் முறையில் நீங்கள் எப்படி சாப்பிடுவதுன்னு சொல்லி தரதுக்கு அவன் முயற்சி பண்றான். சரியா? இப்ப நீங்க சொல்லுங்க அருணா. இப்ப உங்க தெரிஞ்சு சொல்லுங்க. இப்ப நம்ம அறிவியல் முறையில சாப்பிட போறீங்க, அப்படிதானே? இப்ப சரி, இப்ப உங்களுக்கு மனம் எப்படி இருக்கு? அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப உங்களுக்கு மனம் இப்ப இந்த 6 நாளா எப்படி இருக்கு? இப்ப மனம் எங்கே அடங்குகிறது? இப்ப ஏன் மனம் அடங்குது?
ஏன் உங்களுக்கு மயக்கம் வரல? ஏன் உங்களுக்கு கிறுகிறுப்பு வரல? ஏன் உங்களுக்கு சோர்வு வரல? அப்ப மனம் என்ன ஆயிடுச்சு? இப்ப உங்களுக்கு மனம் என்னாச்சு? மனம் இப்பொழுது என்னாச்சு உங்களுக்கு? இப்ப மனம் என்னாச்சு உங்களுக்கு? அமைதி ஆயிடுச்சு. இது வரைக்கும் அமைதி ஆச்சா? இல்லைங்கய்யா. சரி, மன அமைதி அடையல, ஏதோ சாப்பிட்டுருக்கிறீங்க, உடம்பு என்ன ஆகி போச்சு? கெட்டு போயிடுச்சு. அப்ப இப்ப யோக மன்றங்கள் என்ன பண்றான்? இப்ப அதே நீங்க பண்றதானே யோக மன்றம் பண்றது. நீங்க நீங்க சாப்பிட்ற இதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டதானே யோக மன்றம் பண்ணுது. அப்ப அந்த உடம்பு என்ன ஆகும்? கெட்டு போயிடும். உங்களை மறுத்தன அவங்களுக்கு கெடும். சொல்லுங்க. ஆமாங்க. ஆமாங்க ஐயா. அதாவதுங்க ஐயா, எல்லா யோக மன்றத்திலயும் சைவத்துக்கு மாற சொல்லுவாங்க. ஆனா அந்த சைவம்னா என்னன்னு அதே வந்து இது கரெக்டா சொல்லல. ஆனா நீங்க நம்ம பாடத்திலே சொல்லிருக்கீங்க, சைவம்னா சிவன் வந்து சைவம் அப்படின்னா, சைவம்னாலே என்ன வெறும் காற்றும் நீரும்னு கரெக்டா சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த சைவத்துக்கான இதே தெரியல. இன்னொன்னு எல்லா யோக மட்டும் சைவத்துல மாறணும்னு தான் சொல்றாங்க சார். சரி சரி, அருமை அருமை. இப்ப பிஜிவாது இந்த அளவுக்கு தெளிவா சொல்லிட்டாரு, இந்த அளவுக்கு கிட்ட வந்துட்டாரு. அடுத்தது சைவம்னா இன்னொரு பொருள் இருக்கு. சைவம்னா சுத்தம்னு ஒரு பொருள் இருக்கு. சுத்த சைவம்னு சொல்லுவாங்க. அவர் சுத்த சைவம் அப்படிம்பாங்க. அது என்ன சுத்த சைவம்? சுத்தன வெண்மைன்னு அர்த்தம். சுத்தம்னா வெண்மை. அந்த வெண்மையின் அடையாக வெள்ளை சட்டை போடுறது, இந்த வெண்மையின் அடையமாக திருநீர் இடுவது, வெண்மையின் அந்த வெண்மையின் அடையமாக எது எது அடைகிறது? அந்த அந்த வெண்மையின் அடையாளமாக என்ன நெத்தியில அணைவது? விபூதி. விபூதியினுடைய தன்மை என்ன? வெள்ளை. சரி, இந்த விபூதி எது? விபூதி எங்கிருந்து வருது? சுட்டு எடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். சுட்டு எடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். விபூதி எங்கிருந்து வருது? ஏதோ ஒரு பொருளை சுட்டு எடுக்கிறாங்க. அப்ப சுட்டு எடுக்கும் பொழுது என்ன ஆயிருது? அந்த தத்துவம் மறைஞ்சிருக்குது. உள்ள என்ன மறைஞ்சிருக்குது? என்ன தத்துவம் சுட்டு எடுக்கப்படுகிறது? நம்முடைய உடல் தான். ரைட்டு, உடல் தான். அதெல்லாம் ரைட்டு தான். உங்கள் உடலுக்குள்ள இருக்கிற எல்லா வகையான ஏதோ ஒரு பொருளை சுட்டு எடுத்துடுறீங்க. அங்க வாங்க, அதாவது சொல்லுது. உங்களுக்கு இருக்கிற எல்லா இறுதியில் நாம தான் அது நாம அதுவா மாறுறோம். அதை வந்து ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் விபதி வந்து. அப்ப தூய்மையாக இருக்கவே. அப்ப சைவம்னா தூய்மைன்னு அர்த்தம். அதனாலதான் லிங்கத்துக்கு தண்ணி ஊற்றி தான் கழுவுவாங்க. லிங்கத்துக்கு நெய் போட்டு கழுவ மாட்டாங்க. லிங்கத்துக்கு தண்ணி ஊற்றி தான் கழுவுவாங்க. குடமா தண்ணி ஊற்றுவாங்க. லிங்கத்துக்கு தண்ணி ஊத்துறதுனால தண்ணி அங்கதான் சுத்தப்படுத்துன்னு அர்த்தம். அப்ப லிங்கம்ங்கிறது மனிதனை குறிக்கிறது. அது ஆண் பண்ணி குறிக்கிறத விட சொல்லுவாங்க. ஆண் பெண்ணு சேர்ந்ததா லிங்கம், அதெல்லாம் சொல்லுவாங்க. சிலையே மனிதனுக்கு தான். சிலையே மனிதன் வடிவத்தில் தான். பாருங்க, எந்த குரங்கு வடிவத்திலே இருக்குது சிலைகள். எல்லா சிலைகளும் மனித வடிவத்தில் தான் இருக்குது. கோயிலே மனித வடிவம் தான். சிலைகள் எந்த வடிவம்? மனிதன் வடிவம் தான். அழகா மூக்கு மூலியமா இருக்குது பாருங்க. சொல்றாங்களா, கோயில் பொண்ணு எப்படி இருக்கிறா? மூக்கு மூலியமா இருக்கிறான். பையன் எப்படி இருக்கிற? மன்மதன் மாதிரி இருக்கிறான். சொல்றாங்களே இல்லையா? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அதுன்னு சொல்ற மாதிரி இல்லைங்க, மன்மதன் மாதிரி. அப்புறம் பொண்ணு எப்படி இருக்கா? அது லட்சுமி மாதிரிங்க, கோயில் சிலை மாதிரிங்கிறான். அப்ப தெரியுதா இல்லையா? அப்ப இதுதான் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம். அப்ப நம்மளுடைய எல்லா பழக்க வழக்கத்தையும் ஒழிக்கிறது தான் சுட்டு எடுத்ததுன்னு பேரு. எல்லா பழக்க வழக்கத்தையும் சுட்டு எடுக்கிறது தான் அதுக்கு பேரு. திருநீர்னாவே எல்லா பழக்கத்தையும் என்ன பண்ணிடுறீங்க? தியாகம் பண்றீங்கன்னு அர்த்தம். சுட்ட சாம்பல் என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் தியாகம் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் தியாகம் பண்ணியாச்சு. திருநீர் வச்சாவே நீ தியாகம் பண்ணிட்டின்னு அர்த்தம். அப்படியா இருக்குது? உண்மை. சும்மா கடவுள் பக்தியில் வச்சுக்கிற எல்லாரும் வச்சு, நானும் வச்சு, எல்லாரும் பட்டையும் போடுறான். பட்டையும் போட்டு பட்டையில வேற பட்டை, இன்னொரு பட்டை இருக்கு. இப்படி போடுறதுக்கு வேற பட்டை தான். அந்த காலத்துல பார்த்து பட்டையை போட்டு வந்துட்டாம்பாங்க. என்ன கேசவன், கரெக்டா? கேசவன் எல்லாம் அப்படித்தான் சொல்றாங்க. அந்த பட்டையும் போட்டு இந்த பட்டையும் போட்டு வந்துடும். நல்லா பட்டை போட்டு வந்துட்டா அப்படி. அந்த காலத்துல அந்த பட்டை சாராயம் அதுக்கு தான். ஆக பட்டை போட்டு வந்துட்டாம்பா. திருட்டு பயலும்பா. பாரு விபூதியா அது என்ன சொல்லுவாங்கன்னா, பசுந்தோல் போர்த்திய புளியும்பாங்க. என்னது? பசுந்தோல் போர்த்திய புலி. எல்லா சாமியார்கள் அந்த காலத்துல என்னமா சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் சாமியார்ல கண்டா ஒத்துக்கே வராது. ஏன்னா எல்லாம் திருட்டு பயல மாறிட்டானுங்க. அதாவது வடநாட்டிலேயாவது சாமியார் வேஷம் போட்டா மரியாதை. இங்க சாமியார் வேஷம் போட்டீங்கன்னா காரி துப்பிடுவாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் அந்த பருப்பு வேகிறது. தமிழ்நாட்டுல மட்டும் சினிமாக்காரனை கூட ஏத்துக்கிறான். சினிமாக்காரனை கூத்தாடிகளை அம்மனத்தோட ஆடுறவங்கள ஏத்துக்குவானது. சாமியார் வேஷம் போட்டா மட்டும்
இவன் ஏத்துக்கும். அதுவும் இந்தியாவில சாமியார் வேஷம் எவனும் போட மாட்டான். சாமியார் வேஷம் எவனும் போட மாட்டான் இந்தியாவில. போட்டானே உததான் விழுகுங்க. சினிமால போட்டு வாங்குன்னு வாங்கியிருக்கானுங்க. எல்லாரும் சினிமாவிலே சாமியார் வேஷம் என்ன பண்ணுவான், ஆலிக்கனம் பண்றது, கட்டி பிடிக்கிறது, பொம்பளை இழுத்தடிக்கிறது. அதனாலதான் இங்க சாமியாருக்கு வேலையே கிடையாது. இதுல இன்னும் கொஞ்சம் இந்த யோக சாமியார்ல சுழுக்கு எடுத்தாங்கன்னா சரியா போயிடும். இந்த தமிழ்ல இந்த சாமியார்ல சுழுக்கு எடுத்த மாதிரி இந்த யோக சாமியார்ல சுழுக்கு எடுத்தாங்கன்னா இந்த நாடு நல்லா இருக்கும். அதுல பூதணும் 2-3 மன்றத்துல பூந்து இந்த கட்டி கட்டி பிடிக்கிறான் பாருங்க, கூத்தடிக்க அவங்கள பூந்து வேட்டையாடுனாங்கன்னா எல்லாம் சரியாயிரும். ஒரு 4-5 மன்றங்கள் இந்த தமிழ்நாட்டை கெடுக்கிற மன்றங்கள் இருக்கு. பூந்து எல்லாரும் ஒரு 10,000 ரூபாய் உள்ள பூந்து எடுத்து அடிச்சு நொறுக்குறாங்கன்னா அரசாங்கம் அழகா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. நீங்க யோகா மன்றத்தை அடிச்சு வேட்டையாடுங்க பாருங்க, இந்த தமிழ்நாடு சப்போர்ட்டா இருக்கும். எப்படா மக்கள் எந்திரிப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஒன்றும் பண்ண முடியலையே. நீ மக்கள் எந்திரிச்சு அடிச்சாங்கன்னு வச்சுங்க, ஒரு 10,000 பேர், நீங்க ஒருத்தன் தப்பு பண்ணாதான் தப்பு, 10,000 பேர் இது கம்புங்க கடப்பாரு போய் அடிச்சு நொறுக்குனாங்கன்னா முடிஞ்சு போச்சு. முதல்ல இந்த நாட்டுல இருக்காதான்னு சொல்லணும். நிறைய இந்த நாட்டுக்கு ஒருத்தர் ஓடிட்டான் பாருங்க, எங்க பொலிவியா நாட்டுக்கா, பொலிவியா நாட்டுக்கு ஒருத்தர் ஓடுன மாதிரி எல்லாத்தையும் ஓட்டி விட்டுருவாங்க. பேய் ஓட்டுற மாதிரி ஓட்டி விட்டுருவாங்க. திரும்பி வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ள வரவே கூடாது. அந்த காலம் வரத்தான் போகுது, அந்த காலம் வந்துடும், வரத்தான். எப்படி ரஜினி சாமியார் அமெரிக்கால இருந்து ஓட்டுன மாதிரி இப்ப அந்த விபுலானந்த சாமியார் என்னமோ ஒரு ஆனந்த சாமியார் எங்கே போய் மாட்டிக்கிட்டான். அது என்னமோ கொலம்பியா நாடா, எங்கேயும் அமெரிக்கா நாடு கொலம்பியா, அங்க போய் மாட்டிக்கிட்டேன். இப்ப அவனை அவன் செத்து போயிட்டாங்கிறாங்க, துரத்தனைங்கிறாங்க, என்ன ஆச்சரியம் தெரியல அவன். அந்த மாதிரி துரத்த போறாங்க. அந்த மாதிரி மக்கள் அங்க ஏமாத்திருக்காங்க. அங்க போய் சொல்லுங்க. நித்யானந்தா கூட இறந்து போயிட்டான்னு சொல்லி ஒரு தகவல் ஒண்ணு வருது. ஆனா இல்லைன்னு சொல்லி ஒரு தகவல் கொடுக்குறாங்க. அவங்க சொந்த அக்கா பையனே சொல்லியிருக்கான், இந்த மாதிரி வந்து இறந்து போயிட்டாங்க, இனிமே வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாம் நான் தான் பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஆனா அதெல்லாம் வந்து காமிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்ற மாதிரி இன்னொரு வீடியோவும் போட்டு இந்த லட்சணத்துலதான் யோக மன்றங்கள் இருக்குது. இந்த லட்சணத்துலதான் என்ன மன்றங்கள் இருக்குது, யோக மன்றங்கள் இருக்குது. ஒரு அறிவு, ஒழுக்கம், பண்பு, நாகரிகம் எதுவும் இல்லாம கூத்தாடி. அது அவன் ஒரு கூத்தாடிதான். யோகத்தை பேசியது ஒரு கூத்தாடி. ஆள் பாருங்க, பாடு கடூர் கட்சி நாட்டு இருப்பான். எப்படி இருப்பான், குண்டோதரன் மாதிரி இருப்பான். எப்படி இருப்பான், குண்டோதரன் நாட்டு. நல்ல மூணு நல்ல நல்ல புலிகாலைன்னு சொல்றாங்க இல்லையா, இனப்பெருக்கம் செய்யற புலிகாலை. இனப்பெருக்கிற செய்யற புலிகளை பாத்தீங்கன்னா புலிகாலைப்பாங்க. இனப்பெருக்கம் செய்யற புலிகளை பார்த்து குண்டும் கொழுப்பா இருப்பானு. இவனெல்லாம் அடங்க வேணாம்னு கேட்கறேன். கேட்டா தமிழ் தத்துவத்தை பேசுவோம். சொல்லுங்க. 1000 வருஷம் மலக்கூடிய சகாக்களை தெரியும் அப்படின்றாங்க நித்யானந்தாவுக்கு. ரஞ்சிதா வச்சுக்கிட்டு சினிமா காரியை வச்சுக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு என்ன சினிமாக்காரி, சாமியாருக்கு எதுக்கு சினிமாக்காரி? அந்த வீடியோ கூட ஒரு தடவை எல்லாம் பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க நாடு முழுக்க. அது கருணாநிதிக்கு மான மரியாதை கெட்டு போச்சு சரியா. கடைசியில அது தடை பண்ணிட்டாங்க. அது போடாதீங்க, மனுஷனுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வருதுன்னு சொல்லிட்டு அது தடை பண்ணிட்டாங்க. அப்பவே அது வந்து 7-8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. ஆமா ஆமா சரி சரி. அதனால இந்த பாலியல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சித்தர்கள் தான் முதல் பாலியலை கண்டுபிடிச்சாங்க. பாலியலை கண்டுபிடிச்சு அது வந்து திருவள்ளுவர் வந்து இன்பத்து பால்னு எழுதினார். பாலியலை கண்டுபிடிச்சு அறம் பொருள் இன்பம், அறம் பொருள் இன்பம் சொல்றதை விட அறம் பொருள் காமம், காமம் எப்படி செய்யப்பட வேண்டும்னு எழுதியிருக்காரு. காமம் வந்து நல்ல மகப்பேரை பெறுவதற்கு தான் காமம். எதை பெறுவதற்கு காமம், நல்ல மகப்பேரை பெறுவதற்கு தான் காமம். அதுக்கு தான் துணைவி, அதுக்கு தான் துணைவன். இதெல்லாம் வள்ளுவர் எழுதுறாரு. மக்கட்பேர்னா என்ன, குடும்ப பேர்னா என்ன, வாழ்க்கை துணையாளம்னா என்ன, பெண்ணுக்கு என்ன வேலை இருக்குது, ஆண்களுக்கு என்ன வேலை இருக்குது, குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும், தகப்பன் குழந்தைய போய் என்ன பண்ணணும், மனைவி அம்மா வந்து குழந்தைகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறது, தகப்பன் வேலை என்ன, இப்படி எல்லாம். தகப்பன் வேலை கல்வி கற்றுக் கொடுத்து அறிவார்ந்த சபையில போய் மனிதன் அறிவார்ந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கே வந்து குழந்தையை பெற்றெடுத்து அறிவார்ந்த சபையில் போய் நிறுத்தி அவங்களால் புகழப்படுகின்ற குழந்தையாக மாற்றுவது தகப்பன் வேலை. தந்தை மகர் காற்றும் நன்றி அவையிட்டு முந்தி இருப்ப செயல், இப்படிதான் வள்ளுவர் எழுதியிருக்காரு. அதனால அவருக்கு பேரு பொய்யாமொழி புலவர்னு பேரு. வேற யாருக்கும் அந்த பட்டம் கிடையாது. திருவள்ளுவருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு மட்டும் 10, 15, 20 பேர் இருக்கு. அதுல முக்கியமான பேரு பொய்யாமொழி புலவர்னு பேரு. அவர் கண்டுபிடிச்சு அவர் பரிந்துரைக்கிறது அந்த நீர் மருத்துவம். அவர் மட்டும் அந்த நீர் மருத்துவத்துல அந்த அருந்தியது அற்றதுன்னு போடலைன்னா இன்னைக்கு இனியனும் கிடையாது, வெங்கடேசனும் கிடையாது. நான் இதுக்கு இவ்வளவு எல்லாத்தையும் மாட்டேன் சுழுக்கெடுக்கு ஒண்ணுமே இல்லை. நீரை அருந்துன்னு சொல்றதுக்கு 2000 ஆண்டுகள் ஆயிருக்கு. நீரை என்ன கேசவன், நீரை மருந்தாக அருந்துங்கன்னு சொல்றதுக்கு 2000 ஆண்டு ஆயிருக்கு. எத்தனை ஆண்டு? நீரை
மருந்தாக அருந்த வேண்டும் அப்படின்னு சொல்லுவதற்கு நமக்கு எத்தனை ஆண்டாயிருக்கு? 2000 ஆண்டாயிருக்கு. அப்ப 2000 ஆண்டை நம்ம வீணா போயிட்டோம். வள்ளுவர் சொன்னதை நம்ம புரிந்து கொள்ள முடியல. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரத்தன சுருக்கமா சொல்லியிருக்காரு. சரி, இப்ப 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 ஓரளவுக்கு புரிஞ்சிருக்காருன்னா புரியுதா? அப்ப உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்பு கெட்டு போச்சு, இங்கதான் வர்றாரு. இப்ப இந்த யோக மன்றங்களை பேசுறாங்களா, அங்க எங்க குற்றம் நடக்குதுன்னா உடம்பை பற்றி அவனுக்கு பேசுறதே கிடையாது. எதை பற்றி பேசுறது இல்ல? உடம்பை பற்றி பேசாம டிரைவர் பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. முதல் வண்டி எப்படி? முதல்ல ஒரு வண்டி வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க. வண்டியை காட்டுவோம்னா டிரைவர் காட்டுவானா? வண்டியே தாங்கய்யா. இதெல்லாம் தெரியுது. வண்டி அப்படி இருக்குதா, வண்டி இப்படி இருக்குதா, அது எத்தனை ஹார்ஸ் பவர், இப்படி ஓடுமா, அது பெட்ரோல் ஓடுமா? இப்ப நீ பெட்ரோல் நீ கொஞ்ச நாள் போன பெட்ரோல் டீசல் வண்டியே கிடையாது. நீ பெட்ரோல் பட்டறைகள், இந்தியாவில் இருக்கிற அத்தனை பெட்ரோல் பட்டறைகளும் டீசல் பட்டறை இழுத்து மூடப்படும். இனி மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிங்கன்னு வச்சுங்க, டீசல் மெக்கானிக்ஸ் படிச்சு கோயிந்தா தான், பிச்சை தான் எடுக்கணும். அது இந்த டீசல் மெக்கானிக்ஸ் படிக்கிறவன், பெட்ரோல் மெக்கானிக்ஸ் படிக்கிறவன் எங்க சட்டி தான் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? சட்டி தான் எடுக்கணும். என்ன தொழில்நுட்பம் வரப்போகுது சொல்லுங்க பிஜி? என்ன தொழில்நுட்பம் வரப்போகுது? என்ன தொழில்நுட்பம் வரப்போகுது? டீசல் போயிருச்சு, பேட்டரி கலாச்சாரம் வரப்போகுது. என்ன கலாச்சாரம் வரப்போகுது? பேட்டரி, டிசி பேட்டரி வரப்போகுது. எல்லாமே பிஎல்டிசி மோட்டார், விமானமே பண்ணிருப்பா. அப்படின்னா இந்த டீசல், இந்த பெட்ரோல் மெக்கானிசம் கோயிந்தா தான், சங்கு ஊதியாச்சு. இப்போ 2 வீலர்ல வேகமா எதுக்கு மாறிடுது? பேட்டரிக்கு மாறியாச்சு இல்லையா? அப்ப இனிமேல் எல்லாம் என்ன பண்ணணும்னா எதை கத்துக்கணும்? மெக்கட்ரானிக்ஸ் கத்துக்கணும். மெக்கட்ரானிக்ஸ் என்ன கத்துக்கணும்? மெக்கட்ரானிக்ஸ் ரொம்ப முக்கியமானது. நான் மெக்கட்ரானிக்ஸ் நான் செஞ்சவன் தான். நம்ம மெக்கட்ரானிக்ஸ் எனக்கு தெரியும், பேசிக் மெக்கட்ரானிக்ஸ் எனக்கு தெரியும். மெக்கட்ரானிக்ஸ் தெரிஞ்சு காட்டி தான் நான் கிராவிட்டி வந்து எலக்ட்ரிசிட்டியை நான் மாத்தினேன். கிராவிட்டி வந்து கண்டினியூட்டா எலக்ட்ரிசிட்டியை மாத்தினேன். மெக்கட்ரானிக்ஸ் நானே உருவாக்கினேன். நானும் என் பொண்ணு சேர்ந்து எனக்கு மெக்கட்ரானிக்ஸ் என்னன்னே தெரியாது. மெக்கானிக்கலையும் எலக்ட்ரானிக்கலையும் சேர்த்துன்னு மெக்கட்ரானிக்ஸ், வேற ஒன்றும் இல்லை. பொறியியலையும் மின்னணுவியலும் சேர்த்துறது. பொறியியல், மின்னணுவியல், மெக்கு கூட்டல் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கட்ரானிக்ஸ் பேரு. இன்னைக்கு கார் வருதில்லை, வண்டி வாகனம் ஓட்டுறீங்கல்ல, வண்டி எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் இல்லாம ஒன்றும் கிடையாது. எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் இல்லாமல் இனிமேல் வண்டி வாகனம் வராது. புரியுதா? இனி முழுக்க எலக்ட்ரானிக்கா வந்துரு. நீ அவ்வளவுதான். நீ வந்து எது கிடையாது, பெட்ரோல் டீசல் கோயிந்தா தான். இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, பெட்ரோல் டீசல் வண்டியில் எங்கேயும் இருக்காது. ஐரோப்பா நாடுகளை முடிச்சுட்டாங்க. ஐரோப்பா நாடு, இத்தாலி, சில நாடுகளில் வந்து பெட்ரோல் இதே நிறுத்திட்டாங்க. பெட்ரோல் பம்ப் ஸ்டேஷனையும் முடிச்சு, இத்தாலின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு நாடு 99% கொண்டு வந்துட்டாங்க அவங்க. சரியா தெரியல, கூகுளில் போட்டு பாருங்க. 99% வந்து பெட்ரோல் பங்கு மூடுற நாடுன்னு ஒரு நாடு இருக்கு, ஐரோப்பா நாடு. ஆனால் இத்தாலியா இருக்கும்னு நினைக்கிறேன், இத்தாலியோ ஏதோ ஒரு நாடு, சரியா மறந்துருச்சு, நீங்கள் போட்டு பாருங்க. அவன் வந்து பெட்ரோல் அங்கே கிடையாது, எல்லாம் இது எந்த காருக்கு மாறிட்டாங்க, எந்த காருக்கு? பேட்டரி காருக்கு மாறியாச்சு. வண்டிகள் பூரா சட்டப்படி அங்கே உண்மையிலே பெட்ரோல் போட்டால் வரி அதிகமாக கொண்டு வர போகிறாங்க. அதனால இப்போ என்ன வரி செலவு கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ புதிய தொழில்நுட்பம் வருகின்றவர் மக்கள் அதுக்கு தான் மாறிக்கணும். சரி, அப்போ நீங்க இப்ப திருப்பி வர்ற உடலை பத்தி பேசுகிறப்ப சொல்றேன். அப்ப நீங்க ஒரு வண்டி வாங்க போறப்ப முதல்ல வண்டி பத்தி பேசுற மாதிரி, அப்புறம் தான் டிரைவர். நீங்க தான் டிரைவர். அது உங்களுக்கு டிரைவர், அப்புறம் தான் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் தெரியுமான்னு கேட்பான். அப்ப வண்டி வாங்க போறவங்களுக்கு இந்த மனதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்போ மனதை பத்தி பேசுறவங்க முதல்ல எதை பத்தி தெரிஞ்சிருக்கணும்? அப்ப மனதை பேசுங்க. மனதை பத்தி பேசிக்கிறாங்கம்மா, ஏன் உடலை பத்தி பேசுறது இல்லை? இப்ப தப்பு நடக்குன்னு தெரிஞ்சு போச்சா? இப்ப நம்ம வகுப்புக்கு வந்துட்டீங்கன்னா தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்குதுங்க. என்ன நடராஜ், இந்த வகுப்புக்கு வருகின்ற பொழுது நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்கா இல்லையா? வந்துட்டீங்க, அவ்வளவுதான். அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டீங்க. எங்கிருந்து? அந்த பாலைவனத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்க. எதுல இருந்து? அந்த சுடுகாட்டுல இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்க. அந்த பூசாரி கரெக்டா அருவாள் வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். நீ தலையை அப்படி சாட்சி வச்சுட்டே இருந்திருக்கிறீங்க. கரெக்டா வெட்டுற நேரத்தை தலையை டக்குன்னு உள் வாங்கிட்டு வெளிய விடியாண்டீங்க. ஏன்னா போட்டு தெரிஞ்சிருப்பேன் உங்களை. என்ன கேச லேசா சிரிக்கிறீங்களா? கரெக்டா அருவாள் வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறேன். கரெக்டா அருவாள் வச்சு சுத்தமா தெரியல, உடம்ப பத்தி சுத்தமா தெரியல. அவன் பேசுறதெல்லாம் கடவுள், உயிர், மத்ததெல்லாம் பேசலாம். உடம்ப பத்தி தெரியலையே.
ம் அப்ப வண்டி பஞ்சராகி கிடக்குது, டிரைவரை தேடிக்கிட்டு திரியிறாங்க ம் வண்டி எடுத்துட்டு ஓட்டலான்னு. இதுதான் பஞ்சராகி கிடக்குது, நட்டுக்கல்னு போய் கிடக்குது. அப்புறம் டிரைவர் பக்கா டிரைவரா பார்த்து ஓட்டுவானா, ஆ ஏறி உக்காந்தது அது நவராது. நவராது நவராது கரெக்டாக சொல்லுது. வண்டி நூற்று வண்டி வண்டி போச்சு. வண்டி போச்சு. வண்டியை பத்தி தெரியல. வண்டி இப்ப பற்றி எல்லா யோக அது காத்தடிச்சா நல்லா ஓடுன்னு தெரியல அவனுக்கு. பேஜ் சொல்லுங்க பேஜ் சொல்லுங்க. ம் ம் யாரா சொல்ல வந்தீங்க? இப்ப எல்லா அதான் யோக உடல் ரெடியா இல்லைன்னா அப்படியே வண்டி ஓட்டும் போது எல்லா வீடும் கண்டு ஓடுற மாதிரி தாங்க. எல்லாமே எதுவுமே ஒத்துழைக்காது. இந்த நமக்கு கருத்து உட்காரவே சொல்றவங்க முடியாது. இப்ப தியானம் இந்த பண்ணா கூட கருத்து உட்கார்ந்து சொல்றவங்க இப்படி தியானம் கை பண்றதுக்கு தூக்குங்க. அந்த கருத்து சொல்றவங்க கை தூக்குன்னு சொல்லுவாங்க, டக்குன்னு அவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க. பிரதர் இந்த பார்லிமெண்ட்ல சொல்ற மாதிரி கருத்து சொல்றவங்க இப்படி கை தூக்குனீங்க, நாங்க டக்குன்னு புரிஞ்சுக்குவோம். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சொல்லுங்க. இப்போ இனிமேல் கை தூக்கி பழகுங்க, விரல் தூக்குங்க அப்படின்னு கருத்து சொல்றான்னு அர்த்தம். அவர் சொல்லி முடிச்சதுக்கு நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. கருத்து சொல்றவங்க சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதான் அந்த உடல் உடல் நல்லா இருந்தாலே மனம் வந்து அடங்கியது. அது இப்போ உணவு கட்டுப்பாடு வரும்போதே மனசு நல்லா கட்டுப்பாடு ஆகுது, மூச்சே அடங்குது, எல்லா விஷயங்களும் ஆக்டிவா இருக்கு உடலே. இப்போ தியானம் பண்ணும்போது அது எஃபிஷியன்டாவே நடக்கும். இது உணவு கட்டுப்பாடு இல்லாம நம்ம இதெல்லாம் செய்யும்போது தியானம் பண்ற டைம் பதிலா தூங்கதான் செய்வோம். அருமை அருமை அருமை. தூங்க தான் செய்வேன். அப்போ வேற யாரும் இருக்கா? சரி, ஒரு ஐயா 5 இப்ப நிமிஷம். எல்லா யோக மண்டலங்க எல்லா சொல்லுங்க. யோக மண்டலங்க ஐயா யோகத்தை பண்ணா எல்லா வியாதியும் குணமாகும் சொல்றாங்க ஐயா. இந்த யோகம் பண்ணா குணமாகும், அந்த எல்லா வியாதியும் போயிடும் அப்படின்றாங்க. ஆனா இப்ப இதெல்லாமே பொய்ன்னு தான் தெரியுது. சரியான முறை இல்லை அப்படிங்கிறது புரிய வருது. ஏன்னா எல்லா யோக மண்டல சாமியாரும் கடைசியில் ஆஸ்பத்திரி போய் சாகுறான். எல்லா யோகிகளும் என்ன பண்ண, யோக மண்டலம் நடத்த அந்த பூசாரிகள் போறான், அந்த கோமாளிகள் போறான். இந்த யோக மண்டலம் நடத்துற கோமாளிகள் நம்மளையும் கோமாளியாக்கி, அவனையும் கோமாளியாக்கி, நம்மளையும் கோமாளியாக்கி, அவனும் கோமாளியாக்கி. இந்த திருமூலர் சொல்லுவாரு, குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடு. 2 குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடு. இதுவும் குருடு இதுவும் குருடு. 2 குருடு சேர்ந்து என்னாகும், குழியில தான் விழுகும். 2 குருடும் சேர்ந்து எங்காகும், குழியில விழு. அவர் எழுதுவாரு, குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குழியில் விழுந்தாலே போல. குழியில மரண குழியில் விழுந்துறது. அப்ப இதுவும் குருடு அதுவும் குருடு. நல்ல விட நான் சிக்கல, இந்த குருட்டுல நான் சிக்கல. இனியன் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குருட்டுல போய் சிக்கல. நீங்க எல்லாம் குருட்டுல போய் மாட்டிட்டீங்க. நீங்க எதையும் மாட்டிட்டீங்க. வெங்கடேசன் அறிவியலா சிந்திச்சாரு. அவருக்கு எடுக்கிற கொள்கை டார்வின் கொள்கை. சார்லஸ் டார்வின் கொள்கை எடுத்து சித்தர்கள் கூட சேத்திரம் காட்டி இனியன் தப்பிச்சிட்டாரு. நல்ல வேலை நான் முதல் வெங்கடேசன் தான். நான் வாழ்க்கையில நேர்ல சிந்திச்ச ஒரே மனுஷன் வெங்கடேசன் மட்டும்தான். வாழ்க்கையில ஒரே மனிதத்தை சந்திச்சேன், ஒரே மனுஷன் தான் சந்திச்சேன், வெங்கடேசன் மட்டும்தான். மற்ற யாரையும் சந்திக்கல. அவர் என்றான இந்த அறிவை தூண்டி விட்டு விளக்கு பத்த வச்சு விட்டாரு. ஏற்கனவே என்ன இருக்குது, தேடிட்டு போறோம்ல, மவனை இருந்தால் என்றா சொல்றான்னு தேடிட்டு போறோம்ல. கரெக்டா அப்பா நீ கரெக்டா தான் இருக்கிற, நீ உணவை விட நீ வந்துட்ட, உனக்கு விளக்கும் இருக்குது, நெய்யும் இருக்குது, திரியும் இருக்குது அப்படின்னு நெருப்பு பத்த வச்சு விட்டாரு. அவ்வளவுதான் அவர் பண்ணார், வேற ஒண்ணுமே அவர் பண்ணாரு. டக்குன்னு புடிச்சு அதுல புடிச்சுக்கிட்ட பாரு, படுற புடிப்புன்னு பிடிக்கிறேன். எல்லாத்தையும் கேள்வி கேட்கறேன். ஏன்னா எனக்கு தெரியுது கேள்வி கேட்கறேன். சாப்பாட்டை எப்படி விடுறதுன்னு தெரிஞ்சு போச்சு, சாப்பாட்டை எப்படி விடுறதுன்னு தெரிஞ்சு. அவன் சொல்றான் அன்னமாய கோஷம்ங்கிறான். 5 கோஷத்தை விட சொல்றான். அதுலயே அடிப்படை கை வச்சுட்டான். அதை இப்பவே இல்லை, அவன் சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடி அன்னமாய கோஷம்ங்கிறான். அன்னமாய கோஷம், மனமாய கோஷம், விஞ்ஞானமாய கோஷம், ஆனந்தமாய கோஷம்னு 5 கோஷத்தை எழுதி வச்சிருக்கிறான். அதுல முதல் கோஷமே அன்னத்தை விடுங்கிறான். எதை விட சொல்றான்? அன்னத்தை விடுங்க. எப்படா விடுவீங்க, எப்படா விடுவீங்க? நான் சொல்றேன் 2000 வருஷம், நீ ஒன்னும் கிளிக்க வேண்டாம். 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்கானு. எவனாச்சும் வடநாட்டிலேயே தென்னாட்டிலேயே அன்னத்தை விட்டுருக்கானா? அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு யோக மன்றம் நடத்துறீங்க? சாப்பாட்டு மன்றம் தான் நீ போட்டுருக்கீங்க. படிப்படியா விடு, படிப்படியா விடு, இப்படிதான் சொல்றேன். எப்படா நீ விட்டு காட்டுற? முதல்ல சொல்ற முட்டல்ல காட்டணும். சரி, ஏதாவது ஒண்ணு தின்னுக்க, ஒரு வேலைக்காவது வேணாச்சும் வந்திருக்கானான்னு பாருங்க. அதையாவது இருக்கட்டுங்க ஐயா, நம்மளை விட்டுருங்க. நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, ரைட்டு, நம்மளை விட நான் இனியன் பெரிய ஆள் கிடையாது, நான் ஒரு கத்துக்குட்டின்னு வச்சுக்கோங்க. கத்துக்குட்டி தான் இன்னைக்கு. நான் கத்துக்குட்டி கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது மன்றம் இருக்குது. ஏடா ஒரு வேளை உணவுக்கு வந்தது இல்லையா? நீங்க ஒரே ஒரு வேளை உணவுக்கு எவனாச்சும் வந்திருக்கிறீங்களா இந்தியாவில்?
சரி, அவனை பத்தி வரலாறு இருக்கா? சரி, அப்படி வந்தவனா இருந்தா வரலாறு சொல்லு, நாங்க எழுதுறோமே இல்லையா, எப்படி வரணும், எப்படி போகணும், இனி என்ன சாப்பிட்றாரு எல்லாரும் சொல்றேன். இந்த காலையில தண்ணி குடிச்சேன், இன்னைக்கு பால் டீ குடிச்சேன், சோத்தை தின்னேன், போண்டாவை தின்னேன், தின்னு போட்டு சுத்தப்படுத்துறேன், தின்னா உடம்பு ஏறுதுங்கிறேன், திங்களன் உடம்பு இழைக்குதுங்கிறேன், ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் உடம்பு இழைக்குதுங்கிறேன், எல்லாமே வெளியே சொல்றேன். எங்களுக்கு பட்டினியும் கிடையாது, பத்திக்கிட்டு ஒன்றும் கிடையாது. எனக்கு லைட்டு சும்மா வந்துட்டு இருக்குது. எனக்கு எனர்ஜி சும்மா வரனாலும் விளையாண்டு பார்க்குறேன். எனக்கு எனர்ஜி சும்மா வருது. நைட்ரஜன் நான் சுவாசிச்சாலும் சுவாசிக்காட்டியும் என் உடம்பு சுவாசிக்குது, என் உடம்பு உறிஞ்சிக்குது, அப்சார்வ் பண்ணிக்குது. ரெண்டு இருக்குது, அப்சார்வ் இருக்குது, அப்சார்ப்ஷன் இருக்குது. ஏடின்னு ஒன்று இருக்குது, ஏபின்னு ஒன்று இருக்குது. ஏபின்னா அப்சார்பு, உள்ள இழுத்து உள்ள போறது. அப்சார்ப்னா வந்து ஒட்டிக்கிறது, மேலே ஒட்டிட்டு. அந்த ஃபில்டர்ல பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ல ரெண்டு வகை இருக்குது. ஒரு ஃபில்டர் வந்து அந்த சாலிட் மெட்டீரியல் பூரா இழுத்து மேலே ஒட்டிக்கும். ரொம்ப லிக்விடா இருக்கிற உள்ள போயிடும். எங்க போயிடும்? உள்ள போயிருங்க. மற்றதெல்லாம் மேல ஒட்டி இருக்கும். அப்ப ரெண்டு வகையில அது இழுக்கும், இழுத்து வந்து மேல ஒட்டிக்கும். அதெல்லாம் ஹெவி மெட்டல் பாங்க. ஹெவி மெட்டல்லாம் வடிச்சு அதான் ஃபில்டரோட வேலை. ஹெவி மெட்டலை போற பிடி நம்ம உடம்பு அப்படிதான், ஹெவி மெட்டல் மாதிரி தான். இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி தான் நம்ம உடம்பே ஸ்பாஞ்ச் தாங்க. தொட்டு பாருங்க, எல்லாம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். நீர் முதல்ல இந்த நீர் பயிற்சி செய்யறப்ப உடலாம் மென்மை ஆயிரும், ஸ்பாஞ்சு மாதிரி ஆயிரும். எப்படி ஆயிரும்? அப்படியே கல்லு மாதிரி இருந்தது கரைஞ்சு அந்த அந்த என்ன ஆகும் தெரியுமா, விரிந்து சுருங்குற மாதிரி முதல்ல மாறி எல்லாமே விரிந்து சுருங்குதுங்க. கை கால் வழியே போயிருது. எந்த எக்ஸசைஸும் பண்ண தேவையில்லை, எந்த எதுவும் தேவையில்லை. நான் எக்ஸசைஸ் பண்ண நான் எக்ஸசைஸ் பண்ணி 20, 30, 35, 40 வருஷம் ஆச்சு. நான் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுங்கிற அது அதாவது ஆசனத்தை விதவிதமா போட்டுட்டு என்னுடைய ஆசனம் பார்த்தீங்கன்னா நான் 60, 70 ஆசனம் போட்டிருக்கிறேன். இது பண்றவன் முட்டாளனே போட்டிருக்கிறேன். நான் யூடியூப்ல ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா ஆசனம் பண்ற முட்டாளனே போட்டிருக்கிறேன். இதற்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லைடா, முண்டம்னே போட்டிருக்கேன். இந்த முண்டங்கிற வார்த்தை மட்டும் போடல. இந்த ஆசனத்திற்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஃபேஸ்புக்லேயே போட்டிருக்கேன். பல போட்டோ போட்டிருக்கேன். அது தண்ணியில மிதக்கிற மாதிரி, தண்ணியில ஆசனம் பண்ற மாதிரி, தண்ணியில பத்மாசனம் போட்டிருக்கேன். தண்ணியில சபாசனம் போட்டிருக்கிறேன், மல்லாந்து படுத்திருக்கிறேன். என்னென்ன ஏகப்பட்ட ஜோல்டிங் வேலையை நான் பண்ணிருக்கேன். பண்ணிட்டு கீழே போடுவேன். இதற்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இதற்கும் இது எவன் அது 100க்கு 100 200 பங்கு உண்மையாது. யாருக்கு இன்னும் தெரியல. இப்ப காமால வந்துடுத்து, இவனுக்கு வந்து உடம்பு புழுத்து போச்சு, சக்கரை வியாதி வந்துடுத்து, ஆசனம் செஞ்சு நல்லா பண்ணிக்க வேண்டியது தானே. எந்த காமால வந்துடுச்சு, அம்மா வந்துடுச்சு, உடம்பு கெட்டு போயிடுச்சு தான் அம்மா வர்றத கடைசியா உடம்பு புழுத்த பார்த்து தான் வருது. இந்த அம்மா எல்லாம் வந்ததுன்னா ஆசனம் செய்ய வேண்டியதானே. எதுக்கு கோயிலுக்கு ஓடுறா, இங்க ஓடுறா, இது பண்ணணுங்கிறா, சுத்தமா இருக்கணுங்கிறா. அம்மா வந்தாதான் சுத்தமா இருக்கணுமா? ஏன் அதுக்கு முன்ன இருந்தானா? அம்மா வந்தாதான் பழங்களை சாப்பிடுங்கிறோம். அம்மா வந்தா மட்டும் நீங்க வந்து சரியாசனம் செஞ்சு அம்மா நோயை குணப்படுத்திக்கிறது, காமாலைய மகராசனம் செஞ்சு சரி பண்ணிக்கிறது. வயிற்றுக்கு தானே மகராசனம் சொல்ற, ஏதோ ஒண்ணு சொல்ற. ஒரு ஆசனம் செஞ்சு ஒரு நோயை குணப்படுத்த முடியாது. நீ வாக்கிங் காலையில ஏஞ்சி கிட்டுன்னு கிளம்பிக்கிறான். ஏன்னா இது மண்டை கெட்டு போச்சுன்னா காலுக்கு இது என்ன அதுக்கு அதை தண்டிக்கிறான். இது அப்படி யாரே எழுதியிருந்தான். இவன் மண்டை கெட்டு போச்சு, காலுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு தீவிரம் விதியான்னு. நடந்தா சரியா போடுமா? நடந்தா காமால சரியாகுமா, அல்சர் சரியாகுமா, ஒரு தலைவலி சரியாகுமா? ஒன்னும் சரியாகாது. போயிட்டு வந்ததும் முட்டையை போட்டு முட்டை பணியாரம் தின்னுவான். இதுதான் வாக்கிங். என்ன கண்டுபிடிச்சிருக்கான் நம்ம ஆளு. ஐயா, இப்ப இந்த உங்க கிளாஸ் வர எனக்கு என்னென்னமோ புரியுது, என்னன்னே தெரியல. பாரதியார் பாட்டுக்கெல்லாம் விளக்கம் தெரியுதுயா எனக்கு. பாரதியார் பாட்டுக்கு விளக்கம் வந்து இது வரலாம் திருக்குறள் மாதிரி யாருக்கும் சரியா தெரியலன்னு தான் நினைக்கிறேன். அவரு என்ன சொன்னாருன்னா, அன்னசத்திரம் கட்டி இந்த நாடை உருப்படாத பண்ணியிருக்கிறீங்கிறதெல்லாம் பாடிருக்காரு. அன்னசத்திரம் 1000 கட்டல், ஆலயம் 16,000 நாட்டல், இவையாவினும் புண்ணியங்கோடி, எழுத்தறிவித்தல் இருந்த திருக்குறள் இனியன் இது. இந்த மாதிரி ஐயா இதெல்லாம் தெரிஞ்சுக்க சொன்னாரு அவரு. இவையாவினும் புண்ணியங்கோடினாரு.
அன்னசத்திரம் 1000 கட்டி ஏன்டா திரியிற சோற போடுறன்னு அவன் ஒருத்தையும் கெடுத்து ஒன்னையும் கெடுத்து அப்புறம் ஆலயம் 16,000 நாட்டி அதுக்கு அபிஷேகம் பண்ணி ஊரெல்லாம் திருடி பண்ணிட்டு திரியிறிய ஒரு எழுத்த ஒரு அவனுக்கு சொல்லிக் கொடு, அவனுக்கு திருக்குறளை சொல்லிக் கொடு. இப்படி சாப்பிட்டு இப்படி உடம்பு பார்த்ததுன்னு சொல்றாருன்னு எனக்கு தோணுது. பாரதியார் பாட்டுக்கெல்லாம் விளக்கம் தெரியுது. இதுக்கு முன்ன நானும் நினைச்சேன், ஓ அன்னதானெல்லாம் பெருசாட்டு இருக்குது, கோயில் எல்லாம் கட்டணு மாட்டிருக்குது, இதெல்லாம் தான் இதோட பெருசு இதாட்டு இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்காருன்னு வேற என்னமோ நினைச்சுட்டான். அதுக்கெல்லாம் விளக்கம் பாருங்க. அல்ல புரியும். அதாவது இந்த சுத்தம் பண்ண அனைத்தும் தானா புரியுது பாருங்க. அப்ப நீங்க படிச்சிருக்கிறீங்க, இப்ப செய்யறீங்க, புரியுது. நல்ல வேலை படிச்சிருந்தங்காட்டி புரியுது, நல்ல வேலை படிச்சு வச்சிருந்துருக்கிறீங்க, அதனால இப்ப புரியுது. எனக்கும் அப்படித்தான் பல திருக்குறளுக்கு இப்பதான் புரியுது. ஓ, இன்னொன்னு வேற சொல்லியிருக்காரு, எதிர்ப்பு ஆற்றலை வளர்த்து கொண்டால், வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, எதிர்ப்பு ஆற்றலை வளர்த்து கொண்டால் அதிர்ச்சி தருகின்ற மரணம் வருமானு கேட்கிறாரு. ஒரு குறள் எழுதியிருக்காரு. அதாவது ஒரு குறள் நான் படிச்சு பார்த்தேன், ஒரு 5 நாளைக்கு படிச்சு பார்த்தேன். இந்த குறள் படிச்சு பார்த்தங்காட்டி ஆச்சரியமா இருக்கு. இப்ப என்ன சொல்றானுங்க, எதிர்ப்பாற்றல் இல்லைன்னா நோய் வருங்கிற. இதை நம்ம எழுதிட்டோம். நம்ம இதை கூட வெங்கடேசன் எழுதியிருப்பாரு. இம்யூனிட்டி பவருங்கிறான். இம்யூனிட்டி பவர், அந்த இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிட்டாரு, எய்ட்ஸ் வருங்கிறான். எய்ட்ஸ்ன்னு பார்த்தா அக்வயர்டு டிஃபிஷியன்சி அக்வயர்டு எய்ட்ஸ் அக்வயர்டு இம்யூனிட்டி டெஃபிஷியன்சி சிண்ட்ரம்ங்கிறான். அதாவது எதிர்பார்த்தல் பற்றாக்குறையின் காரணமாகத்தான் எய்ட்ஸ் நோய் வருதுங்கிறான். அப்போ ஒரு ஆம்பளை 10 பெண்களோட உடல் கொள்றதுனாலயோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் எதிர்பார்த்தல் குறைந்து போகின்ற காரணத்தினால்தான் நோய் வருதுங்கிறான். இப்ப புரியுதா? அதான் உண்மை. அதுதான் எதிர்பார்த்தல் எங்க இருந்து வருது? ஆம்பளை பொம்பளையோட சேர்ற மாதிரி. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கூட்டம் இருக்கும், பெண் குரங்கு இருக்கும், பெண் மான் இருக்கும், பெண் மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 2-3 ஆண் மட்டும்தான் இருக்கு. அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கே 2-3 ஆணு தான் இருக்கும். அந்த ஒரு குரங்கு, ஒரு ஆண் குரங்கு எல்லா பெண் குரங்களோட உடல் வைத்துக் கொண்டு இனப்பெருக்கம் பண்ணும். அப்ப அதுக்கே எய்ட்ஸ் நோய் வரல. இது தப்பு நடக்குது. ஆனால் இவன் கண்டபடி தின்னு அந்த இம்யூனிட்டி இப்ப சொல்றானுங்க, பட்னி இருந்தால் இம்யூனிட்டி வரும், நோபல் பரிசு வாங்குறானுங்க. இது எப்பவோ சொல்லிட்டாங்க. ஆக இம்யூனிட்டி வள்ளுவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எதிரதாக காக்கும் அறிவு நோர்க்கு இல்லை, எதிரதாக காக்கும் அறிவு நோர்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோயின்னு எழுதுறாரு. ஒரு அருமையான குறள். இந்த குறளோட முடிச்சுக்கலாம். எதிரதாக காக்கும் அறிவு நோர்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய்கிறாரு. அதிர்ச்சி தரக்கூடிய நோய் வருமான்னு கேட்கிறாரு. அதாவது எதிர்பார்த்தலை அல்லது எதிர்காலத்துல வரக்கூடிய நோயை அல்லது எதிர்பார்த்தல் இப்படி வேணா வச்சுக்கலாம். எதிரதாக காக்கும் அறிவினாருக்கு இல்லைங்கிறாரு. அறிவாளிகளுக்கு அதிர்ச்சி தருகின்ற நோய் வருமான்னு கேட்கிறாரு. யாருக்கு நோய் வருமான்னு கேட்கிறாரு? அறிவு அப்படியே எழுதுற திருக்குறள் வேணா எடுத்து படிச்சு பாருங்க. எதிரதாக காக்கும் அறிவினாருக்கு இல்லை. எதிர்பார்த்தலை வளர்த்துக் கொள்ளுகின்றவனுக்கு வச்சுக்கலாம், அல்லது எதிர்காலத்தில் வரக்கூடிய நோயின்னு வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். அப்படி அந்த நோயை வராமல் காத்து கொள்வதற்கு, அந்த நோயை தடுத்து கொள்றவனுக்கு, அப்ப பசி துன்பத்தை வச்சுக்கலாம், வேற என்ன வேணா வச்சுக்கலாம். அப்படி எதிர்காலத்தில் நடக்க போறியது என்ன, நிலநடுக்கம், பூகம்பம், என்ன வேணா வச்சுக்கலாம். வயிற்றில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், உணவுக்கு ஏற்படும் பிரச்சனைகள், விவசாய பிரச்சனைகள், இதெல்லாம் கூட்டி கழிச்சு மொத்தமா வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம மனுஷனுக்கு துன்பம் தரக்கூடியது. அந்த துன்பம் வராமல் எவன் காத்து கொள்கின்றானோ அவனுக்கு அதிர்ச்சி தருகின்ற நோய் வருமான்னு கேட்கிறார். ஒரு அடி அடிக்கிறார். எல்லா இந்தியாவோட அத்தனை பூசாரிகள் ஒரு அடி அடிக்கிறார். எதிராக காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோயின்னு எழுதுறாரு. சரியா? சரி, முடிச்சுக்கலாமா? ஏதாவது சந்தேகம் அருணா, ஏதாவது சந்தேகம் இருக்கா? 10 மணி வகுப்புக்கு கூட வரல. இந்த 10 மணி வகுப்புக்கு இந்த 10 மணி அப்புறம் 12 மணி 2 மணி வகுப்புல இன்னும் உங்களுக்கு சொந்த விஷயத்துல பேசலாம். இப்ப சொந்த விஷயம் பேசுறவங்க 10 மணி வகுப்புக்கு வரலாம். இந்த 60 வயசு 62 வயசு இருக்கிறவங்க, இப்ப காலையில் நேரம் வர முடியாதவங்கள கூப்பிட்டு பேசலாம். நீங்க 12 மணிக்கு கூப்பிடுவேன், யாரும் இல்லைன்னு விட்டுறேன். இல்லை நீங்களா கூப்பிட்டு கேட்கலாம், 12 மணி வகுப்பு இருக்குன்னு கேட்கலாம். நான் தொடங்கி பாக்குறேன், யாராவது வந்தா பேசலாம். சரியா? நிறைவு செஞ்சுக்கலாமா? நன்றி ஐயா. இப்போ கேளுங்க. பசியை கட்டுப்படுத்துறாங்க ஐயா. ஆமா, இது கட்டுப்படுத்த அவசியம் ஐயா. அதே மாதிரி இப்ப நம்ம பாலியல் தாக்கங்கள் அதையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காங்க ஐயா, கேட்கிறேன். அது தானே. அது எப்படின்னா, அறம் சார்ந்த பாலியல் நமக்கு தேவை. அறம் சார்ந்த பாலியல், அறம் சார்ந்த மனைவியோடு பாலியல், நல்ல குழந்தையை பெற்றுக்கிறது பாலியல்.
நல்ல அதுதான் வள்ளுவர் எழுதியிருக்காரு. இந்த காமத்து பால் எழுதியவங்கள யோகிகள் தானே. காமத்து பால் எழுதியவர் திருவள்ளுவர், காமத்து பால் எழுதிய வாத்தியாச முனிவர். அதாவது அவங்க நினைத்தால் தூய்க்கலாம், அவங்க நினைத்தால் தூய்க்கலாம், அவங்களும் தூய்மையா இருக்கணும். பெண்ணும் தூய்மையா இருக்கணும், ஆணும் தூய்மையா இருக்கணும். என்னது? பெண்ணும் ஆணும் தூய்மையா இருக்கணும். தூய்மையா இருந்தா தேவையான இனப்பெருக்கம் பண்ணலாம். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. இனப்பெருக்கம் தேவைதான். இனப்பெருக்கத்தை வந்திருக்கிறோம். அப்ப இந்த தத்துவம் பெண்ணு புரிஞ்சிருக்கணும். அப்ப இனக்கருப்பு அப்ப தேவையான இனப்பெருக்கம் பண்ணிட்டு போக வேண்டியதானே. இப்ப இனப்பெருக்கத்திற்காகத்தான் அது 2 பேரும் தூய்மையா இருந்தா முடிச்சுட்டு போக வேண்டியதான். தூய்மையாக இருந்தா முடிச்சுக்க வேண்டியது. அதுக்கு தானே வாழ்க்கை துணைநலம். உணவில்லா முறைகள் வரும்போது, உணவில்லா நீரில் மட்டும் வரும்போது அந்த அதுக்கான சக்தி கிடைக்கும். அதுக்கான நம்ம உடம்புல என்ன கிடைக்குமாங்க, அந்த இனப்பெருக்கத்துக்கான கிடைக்குமா கேக்குறேன். அதே ரத்தம் சுத்தமான என்ன உற்பத்தி ஆகும் தெரியுமா? ரத்தம் சுத்தமான என்ன உற்பத்தி ஆகும் சொல்லுங்க. ரத்தம் தூய்மை அடைந்தா என்ன உற்பத்தி ஆகும்? அடிப்படை என்ன உற்பத்தி ஆகும்? பெண்ணுக்கு என்ன? அருணா சொல்லுங்க. ரத்தம் தூய்மையான என்ன உற்பத்தி ஆகும் சொல்லுங்க. விந்து நல்ல உற்பத்தி ஆகுங்கய்யா. பெண்ணுக்கு கருமுட்டை நல்ல கருமுட்டையா உருவாகும். இதுதான் பதில். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஒரு மாம்பழம் பழுத்து கீழே விழுகுது. மாம்பழம் பழுத்து அது முக்தி அடைஞ்சிருச்சு. முக்தி அடைஞ்சாவே பழுத்த பழம் கீழே விழுகும். முக்தி அடைஞ்சாவே மாம்பழத்துக்கே முக்தி உண்டு. என்னென்ன? அதுதான் அடிப்படையே. அதுதான் இயற்கையினுடைய ரகசியம். அதுதான் முத்திடுச்சு, கல்டு கீழ் விழுந்துருச்சு. முத்திடுது, கல்டு தானா விழுந்துரு. அந்த பழம் அவ்வளவு சுவையா இருக்கும். சரி, அது இறந்து போறது இல்ல, மீண்டும் ஒரு உயிரை உற்பத்தி பண்ணிக்கிற கொட்டையை போட்டுதான் போகுது. என்னது? மீண்டும் உயிரை உற்பத்தி பண்ற கொட்டையை போட்டுதான் போகுது. அப்ப நான் யோகா இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. நீ முக்தி அடையும் பொழுது அங்க உடம்புல ரத்தம் எப்படி இருக்கணும், விந்து எப்படி இருக்கணும், எதை உற்பத்தி பண்ற மாதிரி இருக்கணும்? உயிரை. நீ இப்ப புரியுதா? ஒரு விதைக்கே மானரோசம் இருக்கும் பொழுது, ஒரு விதைக்கே மானரோசம் இருக்கும் இந்த மானம் கட்டவனுக்கு இருக்காதான்னு கேக்குறேன். அப்படின்னா இவனுக்கு விந்து பரிசோதனை, இந்தியாவில் இருக்கிற அத்தனை யோகிகளுக்கு விந்து பரிசோதனை பண்ணணும். பரதேசி பயல்களுக்கு ஒரு விந்து பரிசோதனை பண்ணணும். இந்தியாவில் இருக்கிற அத்தனை யோக மடத்தையும் கூப்பிட்டு செமன் ஒழுங்கா இருக்கான்னு பார்க்கணும். என்னது? செமன் ஒழுங்கா இருக்கு. அவனுங்களை கவுண்ட் குறைஞ்சது ஓங்கி அடிக்கணும். அவனுங்களை இந்த யோகா பண்ணா கவுண்ட்டுக்கு வரும், அந்த யோகா பண்ணா கவுண்ட்டுக்கு வரும், இந்த பயிற்சி பண்ணா கவுண்ட்டுக்கு வரும்ன்றாங்க. ஒரு கவுண்ட் கூடாது. உடம்பு கட்டா ரத்தம் கட்டுப்படுது, ரத்தம் கட்டா உடம்பு கட்டுடுது. அப்படி எங்க நல்ல உயிராற்றல் இருக்கான்? அவன் குழந்தை பேக்கறான், பொண்ணு ஆணும். உடம்பு கட்டத்தான் ரத்தம் கட்டுப்படுது, இல்லன்னா ரத்தம் கட்டா உடம்பு கட்டுடுது. ரத்தம் கட்டு போச்சுன்னா அந்த ரத்தத்துல இருந்து இப்ப இங்க பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நான் நேர யோக மடத்தை பேசுறேன். இந்தியாவில் இருக்கிற யோக மடத்துல ஒரு மைலுக்கு கூட மூட்டு வலி இல்லாத எவனும் கிடையாது. மூட்டு வலி, முழங்கால் வலி, அப்புறம் சக்கரை நோய் இல்லாத இந்தியாவில் இருக்கிற எவனும் கிடையாது. கேட்டா அந்த யோகி வாழும் கலை வாழாத கலைன்னு பேர் வச்சிருப்பான். நேர ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருப்பான். இவன் தான் வாழும் கலை சொல்லி தர்றவன். வாழும் கலை, வாழாத கலை, அந்த கலை, இந்த கலை, மூச்சுக்கலை, வாசி யோகம், அடடங்க வாசி யோகம், சிவகாசி யோகம், சிவகாசிக்கு பாரு, கடவுளை பாக்குற நேர இங்கிருந்தே ராம சரேஸ்வரத்தை பாக்குற நேர இமயமலையும் கண்ணுக்கு தெரியுதும்பா. இங்க உட்காந்துட்டே இமயமலை கண்ணுக்கு தெரியும்பா. பார்வதி டான்ஸ் ஆடுறா, நடனம் ஆடுறாரா, அடேங்கப்பா விடுறான் 22 ரீல் விடுறான். ரத்தம் கெட்டு போனா எல்லா ரீலும் விடுவான், புத்தியும் கெட்டு விடான். அது மட்டுமல்ல, இன்னும் சில பேரு பார்வதியும் நடராசனும் டான்ஸ் ஆடுறத கூட்டிட்டு போய் காட்டுறீன்னு அப்படி ஒரு கூட்டம் கிளம்பி போகுது. அப்படி ஒரு கூட்டம்லாம் இருக்கு தெரியுங்களா? பார்வதி அங்க இமயமலையில ஆடிட்டு இருக்கிறாங்களாமா. டிக்கெட் வாங்கி வச்சிருக்கிறாரு, சினிமா டிக்கெட் வாங்கி வச்சுட்டு அங்க நடனம் ஆடுறத போய் காட்ட போறாங்க. அப்படி ஒரு கூட்டம் கிளம்பி போகுது. 1 லட்சம் கைலாயத்துல போய் பாரு, பீஸ் வேற சொல்றாரு. 1 லட்சம் வேற பீஸ். நான் 20,000 கட்டுங்கப்பா, 200 வருஷத்துக்கு நோயே வராதுங்கிற. அதுக்கு யாரும் கட்ட தயார் இல்லை. பார்வதி நடராஜன் டான்ஸ் ஆடுறது பாருங்க, 1 லட்சம் கட்டிட்டு இவனாட்ட ஒரு கூமுட்டை எங்காவது இருக்குமான்னு பாருங்க. அவன் சொறி பிடிச்சவனா இருக்கிறான். அந்த சொல்றவன் சொறி பிடிச்சவனா இருக்கான். அவன் மேக நோய். அவனாரு? நோய்
சொறி பிடிச்சி சொறி சேரங்க வச்சு கிடக்கு. நான் பார்த்திருக்கேன், எல்லா திருட்டு பயிலும் நான் பார்த்திருக்கேன். எல்லாம் சொறி பிடிச்சி நான் சைலண்டா எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கேன். எல்லா திருட்டு சாமியார் யாரும் புரிஞ்சிருச்சுங்க ஐயா. அப்படியே நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. நீங்க யார சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா எல்லாம் மேக நோய் உள்ளவன் தான். நான் யாரையும் சொல்லல. ஆனா வந்து நீங்க புரிஞ்ச உங்களுக்கு புரிஞ்சா சரி. அங்க புரிய வைக்கிறது எங்க வேலை. அப்படியே பட்டும் படாமல் பேசிடுவோம். எப்படி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அழகா பேசி புரிய வச்சிருமில்ல. நான் பார்த்தேன், சொறியில சொரிஞ்சிட்டு இருக்காண்ட. உனக்கே சொறி பிடிச்சி நாயி, நீ இவ்வளவு சொரியா இருக்கிறப்ப உடம்பு கெட்டு போச்சு. உனக்கு எப்படி பார்வதி வருவா, பரமேஸ்வர் வருவான்? அது வேற விளம்பரம் வேற. ரத்தம் கெட்டு போச்சுன்னா ஒரு ஊரா தெரிய வேண்டிதான். இன்னும் பாருங்க, கடைசியில குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி ஏது வரப்போகுது. அவனுடைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் பாருங்க. சொல்லுங்க. இப்ப ரத்தம் சுத்தம் இல்லாத ஒரு குழந்தை பிறந்து இப்ப குற்றம் உண்டாயிருச்சு அவங்களுக்கு. சரி, மருத்துவத்தை கொண்டு இந்த மனநோய் இந்த மாதிரி இருக்கிறவங்களை எப்படி சரி பண்றதுன்னு கேக்குறீங்க? அது பண்ணலாம். அதாவது குழந்தை பிறந்தாச்சு, பெற்றோர்கள் ரைட்டு, குழந்தை பெற்றுக்கிட்டாங்க ரைட்டு. அப்ப அந்த குழந்தை பிறந்தாச்சு, அந்த குழந்தையை சுத்தப்படுத்தணும்னா அந்த மரபணுவே சரி பண்ணிடலாம். இதை சரி பண்ணிடலாம், மரபணுவே சரி பண்ணி. அதான் இப்ப கண்டுபிடிக்கிறானுங்க. இப்ப என்ன சொல்றான்னா, இந்த அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்க. பெற்றோர்கள் விட்டு தள்ளுங்க. அப்ப பெற்றோர் செய்த பாவம் பிள்ளையை சாடும், அப்பன் செய்த தவறு பிள்ளையை சாடும்னு ஒரு படமொழி இருக்குது. அப்பன் செய்த தவறு யாரை சாடும், பிள்ளையை அப்படின்னு ஒரு படமொழி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, அந்த டிஎன்ஏ வந்து கெட்டு போச்சுன்னா இவனும் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அந்த மரபணு கெட்டு போச்சுன்னா இது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அவன் தாத்தாவுக்கு இருந்ததும்பா, அப்புறம் அவங்க முப்பாட்டனுக்கு இருந்ததும்பா. 300 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கு நோய் இருந்தா நமக்கு தெரியாது. இந்த டாக்டர் இந்த புழுகெல்லாம் விடுவானா? அதெல்லாம் அவங்க முன்னோர்கள் இருக்கிற டிஎன்ஏம்பா. அட செருப்பாடடி அவனை. முன்னோர்கள் என்ன யாருக்கையா தெரியும்? 300 வருஷம் நாம 100 வருஷம் இருக்க தாத்தா பேரை நமக்கு தெரியாது. 1 வருஷம் தாத்தா பேரை கேட்டு பாருங்க, நேரத்துக்கு தாத்தாவே பார்த்தது இல்லை. அப்படி அந்த லட்சணத்துல நாம இருக்கிறோம். அந்த காலத்துல கொள்ளு தாத்தா இருந்தாங்க, எந்த தாத்தா இருந்தாங்க. இப்ப வந்து இப்ப எந்த தாத்தாவை பாக்குறீங்க? தாத்தாவே உயிரோடு இருக்கிறது. 60 வயசு ஆறப்ப இந்த சக்கரை வயசு செத்து போயிடானே. பேரன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இவன் போயிடுறான், பேரன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இவன் போய் சேர்ந்துடுறான். அப்புறம் எங்க தாத்தா? அப்ப 300 வருஷத்துக்கு முன்னாடி ரைட்டு. இப்ப நீங்க கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். அந்த குழந்தைக்கு முதல்ல இயற்கை உணவு கொடுத்து சுத்தப்படுத்திட்டு வரணும். என்னது? இயற்கை உணவு சுத்தப்படுத்தின புதுமையான வேதியியல் மாற்றம் உண்டாகும். என்னது? மாற்றம் உண்டாகும் கொடுக்கும்போது. எந்த மாற்றத்துக்கு இருந்து போயிடுறீங்க? அப்பா அம்மா இருக்கிற அந்த குற்றத்தை போறான், இது புதிய டிசைனா மாறும். என்ன டிசைன்? அவங்க அப்பா பிறந்தது அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுதான், ஆனால் செயல்பாடு விசித்திரமா இருக்கும். எப்படி இருக்கும்? இதுக்குதான் குவாண்டம் பிசிக்ஸ்ன்னு பேரு. மெட்டீரியல் எங்கிருந்து வந்திருக்குது? மெட்டீரியல் வேற, கெமிக்கல் ரியாக்ஷன் வேற. அயன் தான், ஆனா அயன் ஆக்சைடா மாறிடுது. அயனோட பண்பு வேற, அயன் ஆக்சைடோட பண்பு வேற. அயனுடைய பண்பு வேற, அயன் ஆக்சைடு பண்பு வேற. அயன் என்ன பண்ண தெரியுமா? சில வேலைகள் செய்யும், ஆனால் அயன் ஆக்சைடு மருந்தாக மாறும், அயன் ஆக்சைடு தேவனாக மாறும், அயன் ஆக்சைடு பரிணாமத்தை மாற்றும். ஆனா எங்கிருந்து வந்திருக்குது? அயன். ஆனா அயன் இருந்து பிறந்தது. அது பாத்தீங்கன்னா அயன் எலியா இருந்துச்சுன்னா அயன் ஆக்சைடு யானையா மாறும். நம்ப முடியுதா? அயன் எலின்னு வச்சுக்கோங்க. அயன் எலி, அயன்னா ஒரு எலி, ஒரு உருவத்தை சொல்ற. அந்த எலியிலிருந்து வந்தது அயன் ஆக்சைடா மாறப்ப யானையா மாறிடுது. எலிக்கு யானைக்கு என்னப்பா சம்பந்தம்? அதுதான் இங்க. இதுதான் இந்த நீர் மருத்துவம். நீர் மருத்துவங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, அது பூனைக்கு பிறந்ததுக்கு புளியா மாறும். பூனையை வந்து இரும்பா வச்சுக்கோங்க, ஆக்சைடு வந்து புளியா மாறிக்குங்க. அப்ப பூனைக்கு பிறந்தது புலியாகும் அப்படிங்கிற புலியா மாறிடுது. அம்மா பூனை தான், செயல்பட புலியா மாறுது. அம்மா இத்தோடு தான் இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்க, கடுகு சிரித்தாலும் காரம் போகாதும்பாங்க. அந்த மாதிரி கடுகு சிரித்தாலும் என்ன மிளக கூட சொல்லுவாங்க. அதாவது கீர்த்தி மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெரியுதும்பாங்க, மூர்த்தி சிறிதா இருந்தாலும் கீர்த்தி பெருசும்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த வேதியியல் மாறிடுது. அதனாலதான் நீங்க நீர் மருத்துவத்துக்கு வருகின்ற பொழுது அந்த குழந்தை எல்லா தவறும் போயிருது. எல்லா தவறும் அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க பாரு, இந்த நீர் பயிற்சி பண்ண 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 நீங்க பல கோடி ஆண்டா இருந்த கருமெல்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த கருமா தீர்க்க முடியாது சொல்றான் பாருங்க, சில முண்டங்கள் சொல்றான் பாருங்க. அந்த முண்டங்களுக்குள்ள இதுக்குதான் செருப்படி. இந்த செருப்படி இந்த கருமங்கள் தீர்க்க முடியாதும்பா.
அதான் இப்ப கேள்வி என்னன்னா, மரபணு வந்து பல்லாயிரக்கா வந்த மரபு. நம்ம ஒரு கோவப்படுறோம் அப்படின்னா, இது பல்லாயிரக்கா வந்த மரபணு. இது மரபணு மாத்தணும்னா சீக்கிரம் மாத்த, ஒரு பிறவி பத்தாது அப்படின்றாங்க ஐயா. அது கேட்கல. அது அதே செய்தானாங்க ஐயா. அப்ப இது புரியுதுங்க எனக்கு. இப்ப இதுதான் அது அடிக்கிறதுக்கு இது அது அடிக்கிறது இந்த அந்த அடி. நீ வாரு, நீ சோத்த விடுறா, நீ மாவட நீ சோத்த விடுறது தானே இல்ல. ஏஜ் இப்ப வந்து குழந்தைங்களுக்கு இப்படி சப்போஸ் பெரியவங்க 62 65 வயசுல இருக்கிறவங்கள சரி பண்ணிட முடியுங்களாங்க? அதாவது ஒரு 30 வயசுல இருந்து ஒரு 65 வயசுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுறாங்க, மனநலம் பாதிக்கப்பட்டுருது. சரி, அப்படி இருக்கிறவங்கள மாத்திர முடியுங்களா? அதுக்கு தான் இந்த வைத்தியமே. அதுக்கு தான் இந்த வைத்தியமே. ஆமா, இப்ப எல்லாம் நம்ம இருக்கிறவங்க யாரு கையில 40 50 60 65 70 பரவாயில்லாம் 70 நான் 65. நான் வந்து 40 நான் உணவு பழக்கத்தை மாத்தி 40 வருஷம் 45 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நீர் மருத்துவத்தை போய் கத்துக்கிட்டு போனேன். நான் வந்து என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை. நான் வந்து சமையல் கட்டிலிருந்து விடுதலை அடைகிறது என்னோட நோக்கம். சமையல் கட்டிலிருந்து விடுதலை அடைங்கிறது போய் போனேன். இப்ப ஐயா இப்பதானே வந்திருக்காரு, 3-4 மாசம் முன்ன வந்தாரு. இந்த பிஜி இப்பதான் வந்திருக்காரு. அவரு 65. ஐயா உங்களுக்கு என்ன வயசு ஆச்சு ஐயா? அவர் கிட்டத்தட்ட 68 69ங்களா ஐயா? சீனிவாசன் இந்த கேசவன் என்னது 75 6 66. 76. 76 ஐயா, 76. நான் 85 வயசுக்கு வைத்தியம் பார்த்தேன். 86 வயசு ஒரு வழக்கறிஞர் வைத்தியம் பார்த்தேன். அவர் காலே அழுகி போய் இப்ப சொறி பிடிச்ச இப்ப இந்த என்னமோ யோக மன்றத்துல சொறி பிடிச்சி அலையிறாங்க பாருங்க, அந்த யோக மன்றத்தை சொறி பிடிச்ச மாதிரி. சரி, அவன் யோக பயிற்சி பண்றவ பார்வதி பாக்குறவன் பரமேஸ்வரன் பாக்குறதுக்கு சொறி சிறங்கு வருதுன்னா, இந்த வழக்கறிஞருக்கு ஏன் சொறி சிறங்கு வந்தது? அவரை காலை அழுகி போச்சு. நான் யோசிச்சிருந்தேன். அப்பதான் நினைப்பு வந்து, ஏன்னா சொறி சிறங்கு வருதுன்னா என்னடா தின்னு இருப்பான்னு நான் பார்த்தேன். நான் சொறி சிறங்கு, நான் ஒரு கடுமையான சொறி சிறங்கு. அது மட்டும் இல்ல, சிறுநீர் நிக்காம போகுது. எல்லா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தாச்சு. அவர் டாக்டருக்கு விவரமே தெரியல. அந்த ஆள் ஒண்ணுக்கு போயிட்டே இருக்கிறான். ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு 2 தடவை ஒண்ணுக்கு போனா எப்படி இருக்கும்? 1 மணி நேரத்துக்கு 2 தடவை ஒண்ணுக்கு போனா பைத்தியம் பிடிச்சிடாதா? பைத்தியம் பிடிச்சி ஒரு வழக்கறிஞர் வந்தாரு. நான் போய் ஒண்ணுமே பண்ணல. நான் ஒரு நாள் கூடயே இருந்தேன். 48 மணி நேரம் கூடயே இருந்து சிறுநீர் உடனே நிறுத்தினேன். 48 மணி நேரம் கூடயே இருந்து சிறுநீர் உடனே அரெஸ்ட் பண்ணேன். எப்படி அரெஸ்ட் பண்ண? ஒண்ணுமே கொடுக்கல. பொரியும் கடலையும் தான் கொடுத்தவர், ஒண்ணுமே கொடுக்கல. பொரியும் கடலை பேரிச்சு போலாம். இதை கொடுத்தங்காட்டி ஒண்ணுக்கு நின்று போச்சு. அடாடாடாடா, உடனே வீடியோ பண்ண, அது அத்தனை வீடியோ சாப்பிட்றதுல வீடியோ பண்ணி வச்சிருக்கேன். ஏடா பொரியும் கடலையும் பேரிச்சு பழம் கொடுத்தங்காட்டி அது சிறுநீர் நின்று போச்சு ஐயா. அப்படி பார்த்தா, என்ன சாமி என்ன மேஜிக் பண்ணிட்டேன்? மேஜிக்லாம் ஒண்ணும் பண்ணிட்டேன். என்ன மேஜிக்? அவரே கேட்கறாரு, சீனியர் வழக்கறிஞர். எங்க தெரியுமா? இது ஆவடிக்கு பக்கத்தால என்னமோ ஊரு, ஆவடிக்கு பக்கத்தால டக்கு பேர் மறந்து வச்சு. பையன் பேரு நல்லா இளங்கோவன். அவர் பையன் அவர் மதிமுகவை சேர்ந்தவர். வைகோவுக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர். வைகோவுக்கு தூரத்து உறவினரோ பக்கத்து உறவினரோ தெரியல, மணவாடுன்னு நினைக்கிறேன். என்னமா இருந்துட்டு போட்டேன். வைகோவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அப்புறம் அவர் பேர் இளங்கோவன் பேர், தமிழ்ல பேர் வச்சிருக்காரு. அவர் பேரு என்னமோ பேர் நினைக்கிறேன். அவர் சீனியர் வழக்கறிஞர். நுங்கம்மா என்னமோ பேர் மறந்து போச்சு, இருக்கட்டும். அவர் வந்து சிறுநீர் போய் அவங்க அப்பா வந்து ஐயா வந்து காப்பாற்ற முடியலைங்க ஐயா அப்படிங்கிறார். அவர் வழக்கறிஞர், அவர் பையனும் வழக்கறிஞர். பேத்தி வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்குது. பாருங்க எப்படி போகுது பாருங்க. பேத்தி வந்து 3வது வருஷம் எம்பிபிஎஸ் என்ன படிச்சுக்கிட்டு இருக்குது. பையன் வழக்கறிஞர், தாத்தாவும் வழக்கறிஞர். சரி, அது பேத்தியாவது தாத்தனோட நோயை குணமாக்கணுமே இல்லையா? அந்த பேத்தியாவது எம்பிபிஎஸ் படிச்ச பேத்தியாவது தாத்தனுக்கு நோயை குணமாக்கணுமே இல்லையா? பேச்சே காணும். ஆமா, ஆகணும் ஐயா. நான் என்ன எம்பிபிஎஸும் படிக்கல, எஃப்ஆர்சிஎஸும் படிக்கல, ஆயுர்வேதம் படிக்கல, சித்தாவும் படிக்கல, எந்த யோகம் எனக்கு தெரியாது. நான் போய் சிறுநீர் நிறுத்திட்டேன். நான் போய் அனுபவ மருத்துவம் ஐயா. ஒண்ணுமே பண்ணல. அப்புறம் இந்த அடிச்சு அந்த கதை சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். ரொம்ப சுவராசியமான கதை. அடிச்சு பிடிச்சி வராங்க. ஐயா போன் வருது, ஐயா இந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு சிறுநீர் நிக்காம போயிட்டே இருக்குது அப்படின்னு. அப்புறம் சிறுநீர் நிக்காம போயிட்டு இருக்குதா? என்னையா சொல்றீங்க? ஆமா, அவரு இந்த மாதிரி நிக்காம போயிட்டு இருக்கு, ஒண்ணு கட்டுப்படுத்த முடியலைங்க ஐயா. 1/2 மணி நேரத்துக்கு வரைக்கும் ஒண்ணுக்கு போயிட்டே இருக்குதுங்க. எல்லாம் பெட் எல்லாம் நாரி போச்சுங்கிறாரு. எந்திரிச்சு அதை சிறுநீர் அதை அடக்கிறதுக்குள்ள பிச்சுட்டு வந்துருது. அப்ப வண்டியிலேயே ஒண்ணுக்கு போயிடுறாரு. கார்லயே நல்ல லக்ஸுரி கார், 1க்கு 2 கார் வச்சிருக்காங்க. அவள் லக்ஸுரி காரு. சரி, என்னதான் பண்ண கொடுக்குறீங்க? அப்புறம் நான் அங்க வர்றேன் அப்படின்னு. ஐயோ, நீங்க வந்தாலும் நீங்க வர்றதுக்கே 2 மணி நேரம் ஆயிரும். நான் பஸ் ஏறி ரயில் ஏறி வரேன்னு. ஐயோ, அதுக்கெல்லாம் தாங்காதுங்கிறாங்க. என்ன தாங்காதா? என்னையா சொல்றீங்க? அதுக்கெல்லாம் தாங்காதுங்கிறான்.
அதுக்கெல்லாம் இல்ல நான் வர்றேன், ரயில் ஏறி வர்றேன் அப்படின்னு. இல்ல நீங்க என்ன கூட்டிட்டு போங்க, அதுக்கு வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னதான் பண்ணல, நாங்களே அவரை தூக்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. 85 கிழவனை கார்ல கூட தூக்கிட்டு வர்றாங்க. எதுக்கு வைத்தியம் பண்றதுக்கு? சிறுநீர் போக நிறுத்துறது வைத்தியம். எப்பயா ஏதாவது இருக்கா என்ன? இதுதான் ஆச்சரியம். அப்புறம் அப்படியே நான் என்ன பண்ணேன், எப்பவுமே ரெடிமேட் என்ன வச்சிருப்பேன்னா பையில முறுக்கு, அப்புறம் மிச்சரு, அப்புறம் அவளு, வேர்க்கடலை இதெல்லாம் வச்சிருந்தேன். அதை எடுத்து கார்ல ஏசி காரு உடனே நிறுத்த, வெயிலா கொள்ளுன்னு கொள்ளுது. சரி வண்டி ஏசி போட்டு காரெல்லாம் டோரெல்லாம் மேலே ஏற்றி விட்டு டிரைவர் கீழே இறங்க சொல்லியா, டிரைவர் மட்டும் கீழே இறக்கி விட்டு வண்டியில் இருக்க போல இறக்கி விட்டு பையனையும் பக்கத்தால் வச்சுக்கிட்டு அவரையும் பக்கத்தால் வச்சுக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன். என்னையா பண்ணுதுன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஒண்ணுக்கு போயிட்டு இருக்குதுங்கிற. அப்படியா? டக்குன்னு மிச்சர் எடுத்து ஒரு டப்பால மிச்சரை போட்டு பொரிகல்லை போட்டு பேரிச்சம்பழத்தை 2 போட்டு மென்று சாப்பிடுங்க அப்படின்னு. மென்று சாப்பிடுங்கன்னு சொன்னேன். மென்று சாப்பிட்டான். மென்று சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சுங்க அப்படின்னு. சரி அப்படின்னா. அப்புறம் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அதையும் பேசிட்டு, ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. நாங்க ஆமா அப்ப டைம் அரை மணி நேரம் கண்டதெல்லாம் பேசி அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த கிழவனுக்கு யாருக்கு என்னடா மருந்து கொடுக்க சொன்னா பொரியலை கொடுக்குறான். அவனா மருந்து கொடுக்குறான்னு அவனுக்கு புரியல. நான் ஏதோ பேசி டைம் இருக்கணும் இல்லையா, அந்த தத்துவம் பேசுற அவனுக்கு எரிச்சு தாங்க எங்க தத்துவம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். அவன் நினைச்ச ஊசி போடுவோம்னு நினைச்சிட்டு இருக்கான். நான் தத்துவம் பேசி ஓட்டணும் முடியல. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஓடிடுது. ஓடினதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ண, பொரிகளை போட்டேன். பொரிகளை பசி நிக்குது, இப்ப பசி நிக்குதுங்க அப்படிங்கிறேன். புடிச்சுக்கிட்டா அப்படிங்கிற. அது வரைக்கும் பசி நிக்கலேன்னு சொன்னவன் பொரிகளையும் வேர்க்கல்லையும் பேரிச்சம்பளும் மிச்சரும் சாப்பிட்டுன்னு கப்புன்னு பசி நின்று போச்சு. பசி நின்று போச்சுங்கிறா. ஆட பரதேசி, இதைத்தான் நான் செஞ்சேன் அப்படின்னா. எனக்கு பசி தாங்க முடியாது அப்படிங்கிறான். இப்ப எப்படி பசி நின்று போச்சு? இதைத்தான் இப்ப எப்படி பசி நின்று போச்சு? என்னங்க பசி நின்று போச்சுங்க அப்படிங்கிற. அதே பசி நின்று போனாம ஒண்ணுக்கு நின்று போயிடும் அப்படின்னு சொன்னேன். உண்மையை சொல்றீங்களா? ஆமாயா அப்படின்னு. சரி என்ன மட்டும் சரி அவன் கார்லயே வீட்டுக்கு போயிட்டான். அவன் என்ன சொல்லிட்டான், வக்கீல் ஐயா தயவு செய்து ஒரு 2 நாள் என்னோட இருக்க முடியுமான்னு. சரி நாசமா போச்சு போ, நான் உன்னோட இருக்கிறேன். ஐயா 2 நாள் என்னோட இருங்க அப்படிங்க. சரின்னு அப்படியே உடனே சாமனத்தை தூக்கி போட்டு அவன் கார்லயே போயாச்சு கூடயே போயாச்சு. போன்ல போக என்ன பண்ணேன், மறுபடியும் இந்த 2வது இடம் 3வது இடம் மறுபடியும் பொரிகல்ல. எனக்கு பொரிகல்ல சாப்பிட சொல்லி இது வந்து நல்லா இருக்கு, ருசியா இருக்குங்கிறான். அப்ப என்ன பண்ணேன், ருசியா இருக்குது அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் சோத்தை தின்னு நாக்கு கெட்டு போனேன். இந்த மிச்சரு, இந்த பொரி, வேர்க்கல். அப்புறம் என்ன பண்ணேன், கடையில நிறுத்தி எலுமிச்சம்பழம் வேண்டாம் வர சொன்னேன். எலுமிச்சம்பழம் வாங்கி அந்த மிச்சரு அதை போட்டு எலுமிச்சம்பழம் பிடிச்சி குடிச்சோன்னே எனக்கு ரொம்ப ருசியா இருக்குது அப்படிங்கிறான். ருசின்னு அப்பதான் தெரியுது அவனுக்கு, 85 வயசு கிழவனுக்கு அப்பதான் ருசி அவனுக்கு. அப்பதான் எனக்கு ரொம்ப ருசியா இருக்குங்க, நல்லா தின்றேன் அப்படின்ட்டு. நான் அப்படியே மறுபடியும் போக 8 மணிக்கு போறேன். வீட்டு கரெக்டா 8 மணிக்கு போய் சேர்ந்துட்டான். பசியை நின்று போச்சுங்கிற. பசி நின்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி போட்டு சமையல்காரி கூப்பிட்டு நிறைய பிரெட் 2 பிரெட் எடுத்து தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்து நிறைய பீட்ரூட் நல்லா வெங்காயம் போட்டு வணக்கி நல்லா வேக வச்சேன். பல்லு வேற இல்லை, பாதி பல்லு உடுத்து போச்சு, பாதி பல்லு போயிடுச்சு. நல்லா வேக வச்சு நல்லா நல்லா வணக்கி அப்படி நெகு இருக்குமா வணக்கி, அப்புறம் 2 பிரெட்டு வச்சு எலுமிச்சை பழம் குடிச்சு சாப்பிட சொன்னேன். சாப்பிட்ட உடனே சாப்பிட்டோம், நல்ல வயிறு நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு. என்னடா ருசியா இருக்குது அப்படிங்கிறேன். அதாவது பீட்ரூட்டு 2 பிரெட்டு 3 பிரெட்டு தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்தாச்சு. நெய் போட்டு சுட்டு எடுத்தாச்சு. நெய்யை போட்டு தோசைக்கல்ல சுட்டு எடுத்து மொறு நல்ல மனம், எனக்கே சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. அந்த எனக்கு மொறுன்னு வச்சு அதுக்கப்புறம் அந்த நன்கு வணக்கிய பீட்ரூட் பொரியல் நல்ல சுவையை உப்பு காரம் நல்லா போட சொன்னேன். தேங்காய் போட்டு உப்பு காரம் போட்டு கொஞ்சம் மசாலா போட்டு ருசியா கொடுத்து எலுமிச்சம்பழம் கொடுத்து குடித்தேன். சாப்பிட்டேன்னு என்ன பயங்கர ருசியா இருக்குது. வரைக்கும் எங்க சமையல் கூட செஞ்சே கொடுக்கலைங்க அப்படிங்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் யாருமே சமையல் செஞ்சு கொடுக்கலையாம. இத்தனை தின்னு இருக்கிறேன், இதை கொடுத்து நான் அமிர்திக்கிறேன். சரிட்டு சாப்பிட பக்கத்துல ஊறுகாய் வேற, இதையும் தின்னு போட்டு என்னென்ன கொடுக்க கூடாது அத்தனையும் கொடுத்தேன். ஒரு அப்பளம் கொடுத்தேன். சக்கரை நோய்க்காரு கிட்டே போகக்கூடாது. ஆனா நான் சக்கரை நோய்க்காரனுக்கு பூண்டு ஊறுகாய் கொடுத்தேன், நக்கிங்க அப்படிங்கிறேன். அப்புறம் அப்பளையும் தின்னு போட்டேன். எல்லாத்தையும் தின்னு போட்டு கடைசியில அப்படியே கண்ணு சொக்குது. எனக்கு கண் தானாவே தூக்கம் வருதுங்கிறான். இது வரைக்கும் டேப்லெட் போட்டு தூக்கிட்டு இருந்தான். 20 வருஷம் டேப்லெட் போட்டு தூக்கிட்டு இருந்தவன் இங்க தூக்கம் வருதுங்க அப்படிங்க. சரி போய் படுத்துக்கட பண்ணிட்டு படுத்தவன் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறானுங்க. இதுக்கு 5 மணி வரைக்கும் தூக்கம் வந்துருச்சுங்கிறான். அதாவது மாத்திரை போட்டு அப்புறம் ஒண்ணுக்கும் வரல, எல்லாம் நின்று போச்சு. ஒண்ணுக்கு நின்று போச்சு, தூக்கம் வந்துருச்சு. காலையில இருந்து 5 மணிக்கு ஐயா அப்பா வாழ்க்கையில ஒரு விடுதலைங்கிறான். அதாவது ஒண்ணுக்கு நின்று போயிடுச்சு, தூக்கமும் வந்துருச்சு. இப்படி ஒரு வைத்தியம் நான் பார்த்ததே இல்லைங்கிற. இப்படி ஒரு வைத்தியம்
அதுதான் இந்த நீர் மருத்துவம். சரியா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. நன்றிங்க. நன்றிங்கய்யா.